கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டும், முழு உலகத்திலேயும் இந்த அமானிதம் போய் சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் முழு உலகத்திலேயும் செய்யப்படக்கூடிய நபுவத்துடைய மேலான உழைப்பின் தொடரில் அல்லாஹ் எங்களை ஒன்று கூட்டியிருக்கின்றான். தீனுடைய உழைப்பு அல்லாஹ் நபிமார்கள் மூலம் வாங்கின ஒரு உழைப்பாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நபிமார்களை அதற்காக தயார் செய்தான். அல்லாஹ் அவர்களுக்கு தர்பியத் கொடுத்தான். அந்த தர்பியத்தின் மூலமாக நபிமார்கள் தங்களோட உழைப்பில், தங்களோட பொறுப்பில் இஸ்திகாமத்தாக இருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். எந்த நபியும் தன்னுடைய பொறுப்பிலிருந்து பின்வாங்கல்ல, சங்கடங்கள் சொல்லல, பொறுப்பை நிறைவேற்றினார்கள். உம்மத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். உம்மத்தில் இந்த உழைப்பில் தர்பியத் அடங்கியும் வேலை செய்ய கூட்டம் இருக்கின்றார்கள். தர்பியத் அடையாமலுக்கு தர்பியத் அடைவதற்காக வேண்டி வேலை செய்கிற கூட்டம் இருக்கிறார்கள். நாம் தர்பியத் அடையல, தர்பியத் அடைவதற்காக வேண்டி வேலை செய்ய கொண்டிருக்கிறோம். தர்பியத் என்று சொன்னால் சிஃபாத்துக்கள் உண்டாகிறது. ஒரு மூமின் அல்லாஹ் தஆலா என்னென்ன தன்மைகளை எதிர்பார்க்கிறானோ அந்த தன்மைகள், அந்த சிஃபாத்துக்கள் அது உருவாக்கப்பட வேண்டும், அது உருவாக்கி கொள்ள வேண்டும். உருவாக்கி கொள்வதற்காக வேண்டி உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள், அந்த சிஃபாத்துக்கள் எப்போ உருவாகுதோ அதுக்கு பின்னாலே செய்யப்படக்கூடிய வேலை, அதோடைய தாக்கம் வித்தியாசமானதாக இருக்கும். சஹாபாக்கள வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டு கட்டங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு துஃபைல் இப்னு அம்ரு தௌஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தௌஸ் கோத்திரத்துக்கு தாயியா போனாங்க. முதலாவது முன்னோக்கிய மனைவியை பார்த்து சொன்னாங்க, எனக்கிட்ட வரவானது, எனக்கு உனக்கு தொடர்பு வேறாகி விட்டது. அப்பாவை கேட்டால் அது ஏன் என்னதுன்னு சொல்லி, நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அது என்னை உன்னையும் பிரிக்கி விட்டதுன்னு சொன்னார்கள். என்ன மார்க்கம்னு கேட்டான், இஸ்லாம். மனைவி சொன்னா, உங்களுடைய மார்க்கம் தான் என்னுடைய மார்க்கமும், இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பிறகு வாப்பா வந்தாங்க, வாப்பாங்க அதே மாதிரி சொன்னார். வாப்பாவும் அதே மாதிரி, மகனை உண்ட மார்க்கம் தான் இந்த மார்க்கம், நானும் வரேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இதே பாணியில் சமூகத்தை முன்னோக்கினார். சமூகமும் அவர்களை பார்த்து அவங்களோட மார்க்கம் எங்களோட மார்க்கம்னு சொல்லல, இவரும் ஏமாத்துக்காரன், இவர் பொய்யன் எப்படி சொல்லி இவரை தூசிக்க ஆரம்பித்தார்கள். ஏற்றுக்கொள்ளல. இவருக்கு ஆத்திரம் வந்தது, அவசரப்பட்டார். அப்படியே நபி ஸல்லல்லாஹு திரும்பி போய்த்தார். போய் சொன்னார், யார் சொல்லலாம், என்னுடைய கூட்டம் மகா கெட்டவர்கள், மதுவா செய்ய நாசமா போட்டும் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, ஒரு தாய் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி உழைப்பு செய்ய போனவர் அந்த சமுதாயத்தை பாலாக்கிறதுக்கு, அழிங்கி போகிறதுக்கு மதுவா செய்கிறாரே, ஏலாரே, ஏன் எப்படி மதுவா செய்கிறார்? ஒரு சமுதாயத்தை உருவாக்க போனவர். தீனுடைய உழைப்பு என்ன? ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது. அப்ப சமுதாயத்தை எப்படி அழிக்கிறது? அழிக்க சொல்லி துவா செய்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு விளங்கி கொண்டாங்க, இது பிரச்சனை, இவர் தர்பியத் அடையாமலுக்கு வேலை செய்திருக்கிறார். உழைப்பு செய்வதற்கு எவ்வளவு தர்பியத் தேவையோ, எவ்வளவு சிஃபாத்துகள் தேவையோ, அந்த சிஃபாத்துகள் இல்லாமலுக்கு உழைப்பு செய்ய போனா உழைப்பு பாரமாயிரும். உழைப்புல வர சிரமங்கள் அவர் சுமக்கையெல்லாம் போய்த்திரும். இந்த உழைப்பின் போது மக்கள் மத்தியிலான புலங்கணும். தனியே போய் உட்கார்ந்து வனாந்திரத்தில் தவம் இருக்கிற மாதிரி அந்த உழைப்பிலேயே இது எல்லாரையும் விட்டு ஒதுங்கி அப்படி மலை உச்சியில் அப்படியே அல்லாண்டு இருக்கிற அப்படி உழைப்பிலேயே இது எல்லோருடன் இணைகிற உழைப்பு. அப்படி இணையக்கில மக்களுடைய அந்த அசௌகரியங்கள் உண்டாகத்தான் செய்யும். பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, பல குணமுள்ள மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் சமூகத்தில் அவர் நெறிப்படுத்தப்படலை. அவங்க பல குறைபாடுகள் உள்ளாக்கள், அவங்ககிட்ட சிஃபாத் இல்லை, தர்பியத் இல்லை,
அவரோட புலங்கக்கில் அசௌகரியங்கள் வரத்தான் செய்யும், சிரமங்கள் வரத்தான் செய்யும். அவைகளை சகித்து கொள்ளாமல் அவசரப்பட்டு வந்துட்டார். இவன் நபி ஸல்லல்லாஹு என்ன நடந்தது, ஏது, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா இப்படியா, அப்போ அது பிள்ளைதான் என்றெல்லாம் சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன பார்த்தாங்கன்னா, இவர் தர்பியத் இல்லாமல் போனத்தினால அங்குள்ள குறைய தூக்கி கொண்டு பேசுகிறார். ஒரு தாய் எப்ப தர்பியத்தை இழந்து விடுவாரோ அவர் தான் உழைப்பு செய்கிற சூழல் உள்ள மக்களுடைய குறை பேச ஆரம்பிப்பார். அவர் சகித்துக் கொள்ள மாட்டார், சமாளிக்க மாட்டார். ஏன் அவருக்கு அவரின் குறை தான் பேசிக்கொண்டு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு விளங்கிட்டாங்க, இது இவருடைய தர்பியத்துடைய குறைபாடு. அவரை வச்சு தர்பியத் கொடுத்தார்கள். சிஃபாத்துடைய ஒரு தர்பியத்தை நபி அவர்கள் அவருக்கு வழங்கினார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத்தே தர்பியத்து தான். நபியுடைய பேச்சு அதில் தாக்கம், அது மற்றவருடைய பேச்சு மாதிரி இல்லை, அது டைரெக்டாக தாக்கம் வந்துடும். இப்போ அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து அவர் சிஃபாத்துக்களுடைய தர்பியத்தை அடங்கி அதே இடத்து திருப்பி போகிறார். ரூட் மாற்றல, அந்த மஹல்லா சரியில்லை, வேறு மஹல்லா போடுங்க, அந்த ஏரியா அவ்வளோ நெல்லமில்லை, வேறு ஏரியாவை போடுங்க. இப்போ நாங்கள் அப்படி மாற்றி கேட்குற மாதிரி புதிய ஆக்கெல்லாம் கூட்டி வந்திருக்கிறோம், அதனால் நெல்ல மஹல்லாக்கு போடுங்க. இல்லை, மஹல்லா நெல்லம் இல்லை, நாங்கள் நெல்லம் ஆகிட்டா சரி. நபி சொல்லாங்க, இவரைத்தான் மாற்றினாங்க, மஹல்லா மாற்றல. அதே இடத்துக்கு போனார், அதே ஆக்கள், அதே உழைப்பு. ஆனால் ஏற்கனவே சிஃபாத்துக்கள் இல்லாமல் போனார், இப்போ சிஃபாத்துக்கூட போகிறார். ஏற்கனவே தர்பியத்துடைய குறைபாட்டோட போனார், இப்போ தர்பியத்தோட போகிறார். அவசரப்படல. தர்பியத்தில் இல்லாட்டி ஆத்திரமும் அவசரமும் வரும், அது வரத்தான் செய்யும், அது ஒன்றும் செய்யலாது. இப்போ குளிர் வந்தால் நடுங்கும் தானே, நடுங்காதான்னு சொன்னால் நடுங்காமல் இருக்கலுமா? நடுங்க தான் செய்வார். குளிர் நடுங்குவார். சூடு அடிக்குதுன்னா வேர்க்கும் தானே, இல்லை வேர்க்கவான சும்மா இருங்க கொஞ்ச நேரத்துக்கு, அப்படி செய்யலுமா? இல்லை. தர்பியத்துடைய குறைபாடு ஆத்திரத்தையும் அவசரத்தையும் உண்டாக்கும், பதட்டத்தை உண்டாக்கும். இப்போ இவர் தர்பியத்தோடு போகிறார், ஆத்திரம் வரல, அவசரம் வரல, பதட்டம் வரல, மக்களுடைய குறைகளை மீது பார்வை போவதில்லை, யாருடைய குறையும் பேசல. சபரோடு இருந்தார், தாங்கிக் கொண்டார், சுமந்து கொண்டார், சகித்து கொண்டார், இஸ்திகாமத்தாக இருந்தார். அல்லாஹ் அவருக்கு கையில் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்னா, 80 குடும்பம் அவருடைய கையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல செய்தியோடு வருகிறார். ஏற்கனவே வருங்கையோடு வந்தார், மனைவியும் அப்பா மட்டும்தான். இப்ப 80 பேர் இல்லை, 80 குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மாராயத்தோடு வருகிறார். உழைப்பு செஞ்ச ஊரு குறைபாடா, உழைப்பு செஞ்ச ஆளுடைய குறைபாடா? அதே ஊருக்கு தானே வேலை செஞ்சார். ஏற்கனவே அந்த ஊர் சரியில்லை, ஏற்கனவே அந்த ஊர் மக்கள் சரியில்லை, திருப்பி அந்த ஊர் மக்கள் நல்ல மக்கள். எப்படி? ஏற்கனவே நான் சரியில்லை, இதனால ஒத்தனையும் சரியில்லை. இப்போ நான் சரியாயிட்டேன், இவ எல்லாரும் சரியாயிட்டாங்க. எங்களுடைய சிஃபாத்துக்களுடைய குறைபாடு எங்களுக்கு எந்த ஒரு மஹல்லாவில் எந்த ஒரு ஆக்களுடைய இணைஞ்சி வேலை செய்யலாது. எங்களுடைய சிஃபாத்துக்கள் வந்துட்டா எங்களுடைய விரோதிகளின் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். இந்த உழைப்புடைய தனித்துவம் என்னடா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில் விரோதம் இருக்கிறதோ ஃபைதல்லதி பைனக வபைனஹு அதாவத்தும் கன்னஹு வலியுன் ஹமீம். உங்களுக்கு ஒரு இன்னொரு ஆளுடைய விரோதம் இருக்கு, விரோதி அவர். நீங்க இந்த உழைப்பு உண்மையிலே சுமந்த ஒரு ஆள் என்றா உங்களுடைய விரோதி உயிர் உற்ற நண்பனாக மாறி விடுவான். இந்த உழைப்பு விரோதிய நண்பனாக மாற்றும். அப்புறம் நண்பன் எப்படி கோபக்காரனா மாறுறது? அப்ப உழைப்பு இல்லை, அது நடிப்பு. உழைப்பில்லாமல் உழைப்புடைய பேரில் நடிப்பு இருந்தால் நண்பன் கோபக்காரனா மாறிடுவார். என்ன கோபம், என்ன பிரச்சனை? உழைப்பு இல்லை, நடிப்பு. உழைப்பு வந்தால் விரோதி நண்பனாக மாறுவான். இது குர்ஆன் உழைப்பை பற்றி சொல்லுது. இது எங்கட உழைப்பு இல்லை, நபிமாருடைய உழைப்பு. இதே ஒரு பெரும் அமானிதம். இந்த உழைப்புல நாங்கள் விளையாட இயலாது. தரப்பட்ட அமானியத்துக்கு மறுமையில பதில் சொல்ல வேண்டும். உழைப்புட போக்குலை செஞ்சால் நாங்கள் சாதனையாளர்களாக மாறுவோம். உழைப்பை எங்கட இஷ்டப்படி செஞ்சா இந்த வேலைக்கு துரோகிகளாக மாறுவோம். கையில வேலை தரப்பட்டு துரோகம் செஞ்சுட்டு பேசுறீங்க, இதனால தொழுகையாளிகள் வீதம் அப்படியே டவுனா போகுது.
100க்கு 100% வேண்டிய தொழுகையாளிகள் அது 80லிருந்து 50 40 ஆகுது. யார் செஞ்ச துரோகம்? வேலையை செய்யாத துரோகம் இது. அதனால வேலையுடைய போக்குல செஞ்சா நாங்க சாதனையாளர்கள், சாதிச்சிட்டு போய்த்தரலாம். அப்பாவி மனுஷன், படிப்பறிவு இல்லாத மனுஷன் சாதனை செய்வான், சாதிச்சிட்டு போய் தருவான். எப்படி 7 வருஷம் கூட இல்லை பொலிவியாண்டா பிரேசிலுக்கு பக்கத்து நாடு, பிரேசில், பராக்வா, பூனா அந்த இதில் நாடு தான் பொலிவியா. அந்த பொலிவியாவுக்கு இங்கேருந்து முதலாவது ஜமாத் போனாங்க. கொழும்புலேருந்து ஜமாத் போன இலியாஸ் ஆஜியார், அஷ்ரஃப் ஆஜியார் அவங்களோட ஜமாத் தான் போனேன். அப்போ போய் அவங்க முயற்சிச்சாங்க. அவங்க ஒரு மஹல்லா இல்லை, ஒரு மஸ்ஜித் இல்லை, 2-3 ஆட்கள் இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவினால இந்த நாட்டை பொறுப்படுத்தி எங்கள் நாட்டில் உள்ள முஃப்தி ஒரு ஆளை, முஃப்தி உனைஸ் எங்களோட கடிகசோட அவரை ஃபெமிலியோடு அனுப்பியிருந்தாங்க. ஹிஜ்ரத் அவங்க இருங்கண்டி. அவருக்கு உதவியாக பங்களாதேஷை சேர்ந்த ஒரு கார்கூன், அவ்வளோதான். ஒருத்தரையும் இல்லைங்க. முழு நாட்டிலையும் ஒரு மஸ்ஜித் இல்லை, ஒரு மஹல்லா இல்லை, வேலையே இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கு நிலைமை அப்படி. சேர்ச்சியில் தங்கி வேலை செஞ்சாங்க, ஹோட்டலில் புக் பண்ணி வேலை செஞ்சாங்க. கஸ்ட்டு சும்மா அப்படி போகிறது தான். ஒரு ரூட் போட்டு பேர் எழுதி அப்படி ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படி போகிறது. சரி, இன்றைக்கு போன கிழமை அங்கே பிரேசிலிருந்து முஃப்தி சாப் பேசினார். சொன்னார், பிரேசிலுடைய இஜ்திமா நடக்குது, நாடுகளுக்குரிய இஜ்திமா பிரேசிலில் நடந்தது இப்போ கிழமைக்கு முன்னால். அதுக்கு இந்த பொலிவியாவிலிருந்து 1000 பேரை இவர் கூட்டிகிட்டு போய்க்கிறார். 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு முஸ்லீம் இல்லை, இவங்க 2-3 பேர் தான் முஸ்லீம், அவ்வளோதான். தொழுகைக்குள்ள களிமாக்கே இல்லை, ஆள் முஸ்லீம் என்ன நாமே இல்லை. 7 வருஷத்துக்குரிய இந்த உழைப்புகள் 1000 பேரை இஜ்திமாய் கூட்டு போயிருக்கிறார். கிட்டத்தட்ட 2000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. உழைப்பத போக்குலை செஞ்சது 2-3 பேர் பொறுப்படுத்தி செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், ஆயிரக்கணக்கான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போறாங்க. 1000 பேர் இஜ்திமா போறான்டா, நாடு கடந்து அடுத்த நாட்டுக்கு போறாங்க. எங்கட இஜ்திமாக்கு எத்தனை பேர் செய்யறோம்? ஒரு மாசம் உழைப்பு செஞ்ச மாதம் இஜ்திமா எத்தனை பேர் செய்யறோம்? புதுசா களிமா சொல்லல, புதுசா தப்லீக் வந்தாக்கள் இல்ல, 20 வருஷம் 30 வருஷமா தப்லீக் செய்யறாக்கள் 100 கணக்கில் இருக்கிறாங்க. ஆனா மாதம் இந்த இஜ்திமாக்கு 100 பேர் கூட இல்லை. அப்ப என்னவா இருக்கும்? அங்க வேற தப்லீகா? அதே தப்லீக் வேலையோட போக்குல நடக்குது, சாதனை நடக்குது. இங்க வேலை எங்கட போக்குல நடக்குது, அதனால சமூகத்துக்கு துரோகம் நடக்குது. நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்கிற துரோகிகளாக மாறிவிடுகிறோம். என் கையில் வச்சு கொண்டு கொடுக்காம இருக்கிறது. கையில் கிடைக்காடி பரவாயில்ல, தப்லீக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தீனும் தெரியாது, ஒன்றும் தெரியாதவரால் என்ன செய்கிறது? எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு அவருடைய போக்கில் வேலையை விளையாடினா அது சமூகத்துக்கு செஞ்ச துரோகமாக மாறிட்டு இந்த உழைப்புல தாமதம் செஞ்சாக்களை கூட, உழைப்பத்துக்கு வீசினாக்கள் இல்லை, உழைப்புல கொஞ்சம் தாமதம் பொடுவோக்கு வந்தாக்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. சலாமே சொல்லாம இருந்தாங்க, அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்? நீங்க முன்னணியில் உள்ளாக்கள், இந்த உம்மத்துடைய ஃபவுண்டேஷன், நீங்க தாமதிக்க இயலாது, நீங்க தடுமாற இயலாது. உங்களை வச்சுத்தான் 1000 வருஷத்துக்குரிய உம்மத்துடைய உழைப்பு தூக்குப்படணும். ஆனா நீங்க லேட்டாக இயலாது அப்படின்னா போங்க என்று ஒதுக்கி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி வரும் வரையில் அவங்களோட சலாத்துக்கே பதில் இல்லை. சம்பவம் தெரியும் எங்களுக்கு. நபிசல்லல்லாஹு ஜினா செஞ்ச மனுஷனை கூட அவருக்கு மன்னிப்பு காட்டினாங்க. ஆனா அந்த உழைப்புல கொஞ்சம் பின்னுக்கு போனாலுக்கு உங்களை மன்னிப்பு இல்லை, அல்லாஹ் மன்னிக்காதான் மன்னிப்பு. அப்படி எச்சரிக்கை செய்யப்பட்டது. இது உம்மத்துடைய அமானிதம், எங்களுடைய சொந்த வேலையில் இது உம்மத்துடைய அமானிதம். நாங்க தொழுகிறது எங்களுடைய சொந்த தொழுகை, எங்களுடைய இபாதத். நாங்க மரிப் தொழுதோம், எங்கட தொழுகை. மரிப்புல கஸ்ட் போனமே அது எங்கடது இல்லை, முழு உம்மத்துடைய அமானிதம், உம்மத்துடைய சொத்து, உம்மத்துடைய சொத்து. உம்மத்துடைய அமானிதம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த உம்மத்தில் எல்லாருமே உம்மத்துடைய பொறுப்பு சுமந்தவர்கள். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லல, ஹைர உம்மத்திற்கு பேர் வச்சுட்டார். உஹ்ரிஜத் லின்னாஸ்,
எங்களுடைய தொடர்பு எங்களுடைய முடிகிறோண்டு இல்லை, உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்கன்னு இல்லை. நான் 100% இபாதத்தில் இருக்கிறேன், 100% ஷரியத்தில் இருக்கிறேன், 100% சுன்னத்தில் இருக்கிறேன். பிறகு என்ன பத்தி என்ன பேசி இருக்குது? அப்படி இந்த உம்மத்திலே இருக்க இயலாது. இந்த ஆயத் தெளிவா சொல்லுது, உஹ்ரிஜத் லின்னாஸ், உங்களுடைய வருகை உங்களுக்கு இல்ல, உங்களுடைய குடும்பத்துடைய தொடர்பில் இல்ல, லின்னாஸ் முழு மனித சமுதாயத்துக்குரிய வருகை. முழு மனித சமுதாயத்துக்காக வேண்டித்தான் உங்களை கொண்டு வந்திருக்கு உலகத்தில். முழு மனித சமுதாயத்துக்குரியது. முழு மனித சமுதாயத்தில் ஹால் என்ன என்பது எங்களுடைய கவலையில் வர வேண்டிய ஒரு தலைப்பு. அங்கேயா அது எனக்கு தெரியா, உங்களோட மகல்லாவில் நான் தொழுகிட்டு வந்துட்டேன் அப்படி இந்த மாதிரி பேச இயலாவது இல்லை. நாங்கள் தப்லீக் இல்லை, தப்லீக் இல்லைன்னு இல்லை, நீங்கள் ரசூலுல்லாஹ் உம்மத் இல்லையா? இது தப்லீகின் பேர் வச்சாக்களுக்குரியது இல்லை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உம்மத்தின் பேர் வச்சாக்களுக்குரியது. அதெல்லாம் நமக்கு தெரியாது, நாம் என்ன செய்கிற என்று சொல்லிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு உம்மத் என்று சொல்ல இயலாது. ஆனால் அந்த அறிவு இல்லாததுனால மக்கள் எப்படி இருக்கிறாங்க. அந்த அறிவு கிடைச்ச நாங்கள் எப்படி சும்மா இருக்கிறது? அதனால இந்த மஹல்லாவில் என்ன 40 தொழாம இருக்கிறாங்க என்பது எங்களுக்கு ஒரு பாரமில்லாத ஒரு செய்தி இருக்கிறது. எங்களுடைய ஜமாத் எங்களோட மஹல்லாவுடைய உழைப்பு அப்படி வீழ்ச்சி அடைந்து பேசுது என்பது எங்களுக்கு பாரமில்லாத ஒரு விஷயமா இருக்கிறது. சில இந்த பாரத்தை உள்ளத்தில் சுமக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் எங்களுடைய பாக்கியம். இந்த பாரம் சுமக்கப்படுவதுதான் பாக்கியமாக மாறுகிறது. ஆனால் இந்த உழைப்புடைய இந்த குர்பானியுடைய பாதை இருக்குது, இந்த உம்மத்துக்கு மட்டும் தனித்துவமாக அல்லாஹ் கொடுத்தது. இந்த உம்மத்தெல்லாம் எல்லா உம்மத்தையும் விட சிறப்பாக்கி இருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உம்மத்தை பற்றி சொல்லக்கல அல்லாஹ் சுருக்கமாக சொன்னான், வஹும் கல் அம்பியா, இவர்கள் நபிமார்களைப் போல இருப்பார்கள், நபிமார்களை போல இருப்பார்கள் காட்டப்பட்டது. ஏன் நபிமார்கள் நபுவத்து கிடைச்சதிலிருந்தும் அவன முழு கவலையும் உம்மத்துடைய கவலை தான். உம்மத்துடைய கவலையை மிகச்சு அவருடைய குடும்பத்துடைய கவலையோ சொந்த கவலையோ தொழிலுடைய கவலையோ எந்த நபிக்கும் வந்தது கிடையாது. அவருடைய உள்ளத்தில் மிகச்சது உம்மத் என்பதுதான், சமூகத்தை பாதுகாக்கணும் என்பதுதான். அவர் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறான், இந்த உம்மத்துடைய கடைசி பேர் அப்படிதான் இருப்பாங்க. கடைசி நபி முஹம்மதுடைய உம்மத் அப்படிதான் இருப்பாங்க, நபிமார்களை போல இருப்பார்கள். நபிமார்களுக்கு உம்மத்துடைய கவலை, முஹம்மதுடைய உம்மத்துக்கும் உம்மத்துடைய கவலை, சமூகத்துடைய கவலை உள்ளாக இருப்பார்கள். தன்னுடைய தீனை மட்டும் பூர்த்தியாக்குறதல்ல, தன்னுடைய தீன் எப்ப பூர்த்தியாகும் என்றால் உம்மத்துடைய தீனுடைய கவலை வந்தாத்தான், உம்மத்துடைய தீன ஹயாத்தாக்குடைய கவலையும் உழைப்பும் முஜாஹதா வந்தாத்தான் எங்கட தீன் பூர்த்தியாகும். இல்லாட்டி எங்கட தீன் பூர்த்தியாக மாட்டாது. அதான் போக சித்திக்கு அவங்க சமூகத்தை பார்த்து கேட்டாங்க, மக்களை நீங்க இந்த ஆயத்தை ஓதிங்க, ஐயுஹல்லதீனாமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ததைத்தும். இமங்கண்ட மக்களை நீங்க உங்களுடைய ஆத்மாக்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக்கொள்ள, உங்களால் வேற யாரும் உங்களை பாதுகாக்க இயலாது. வழிகாட்டில் போற மக்களுடைய வழிகேடு உங்களை பாதிக்காது. இந்த ஆயத்தை நீங்க ஓதுனீங்க, என்ன விளங்குது? நாங்க எங்களை பாதுகாத்துக்கணும், எங்களோட தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜி ஏவல் விளக்கல் சுன்னத்து ஷரியத் முழுக்க 100க்குமே சரி. அப்ப அடுத்த ஆயத்து பின்னுக்கு என்ன சொல்லுது? லாயதொருக்கும் அந்த இதைத்தும், நீங்க நேர்வழியில இருந்தா வழிகேட்டில் போறாங்க, வழிகேட்டினால உங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவன் குடிகாரனுடைய குடி உங்களை பாதிக்காது, கொலைக்காரனுடைய கொலை உங்களுக்கு பாதிக்காது, பொய்யனுடைய பொய் உங்களுக்கு பாதிப்பாது, தொழாதவுடைய தொழுகையை விட்டது உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று நீங்க ஓதுறீங்க. அதனால தவறா விளங்குறீங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கின்றேன், எப்போது மக்கள் மத்தியில பாவங்கள் மிகைத்து விடுமோ, இப்போது அந்த மக்கள் மத்தியில அவர்களை பாவத்தை மீது தடுக்கல என்றால் அல்லாஹ்வுடைய அதாபு பொதுவாக ஏற்படும். இதத்தைத்தும் நேர்வழியில் இருந்தால் என்பதனுடைய கருத்து என்ன தெரியுமா? எல்லா ஏவல்களையும் எல்லா விலக்கல்களையும் எடுத்து நடக்கட்டும். அந்த எல்லா ஏவல்களில் ஒன்றுதான் அல்-அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யு அனில் முன்கர், நன்மையை ஏவுங்க தீமையை விளக்குங்க என்பதையும் செஞ்சால்தான் இதத்தைத்தும் நேர்வழி வரும். உங்களுடைய நேர்வழி பூர்த்தியாகிறதுக்கு உங்களுடைய சொந்த இபாதத்தோட
மக்களுக்கு நன்மையை ஏவுறது, தீமையை விளக்குறது, எதுவும் இணைஞ்சாத்தான் வரும். நீங்க இதை செய்யலண்டா குடியுடைய முசீபத் உங்களுக்கும் வரும். தொழாத இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த முசீபத் தஹஜ்ஜத் தொழுகிற மனுஷனுக்கும் அந்த பாரம் வரும். பாவியுடைய பாவத்துடைய அந்த பிடி ஷரியத்தில் முழுமையா இருக்கிற மனுஷனுக்கும் ஏற்படும். ஏன் இவர் அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் செய்யல. அதனால் இது எங்களுமே தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பொறுப்பு ஹயாத்தாக்கப்படணும். இந்த பொறுப்பு ஹயாத்தாக்கப்படாத வரையில தீனுடைய முழுமைத்துவம் ஒன்று உண்டாக மாட்டாது. சில இது குர்பானியுடைய இணைஞ்சது, குர்பானியுடைய ஒரு உழைப்பு. சில எங்களுக்கு குர்பானி தாவத் தான் நபி அவர்கள் கொண்டு வந்தது. வெறும் தாவத் அல்ல, குர்பானி தாவத். சஹாபாக்களும் நபியர்களையும் செஞ்ச தாவத் குர்பானி தாவத். வரலாறையில் பார்க்கிறோம், திட்ட தெளிவாக விளங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி குர்பானி எவ்வளவு அதிகமான கட்டங்களில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது நாள் என்ற வயிற்றில் வர முதலாவது சாப்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 நாளை சாப்பிடல, 4வது நாள் தான் சாப்பிடுகிறேன். பல வரலாறுகள் வந்திருக்குது. 3 நாள் சாப்பிடல, 4 நாள் சாப்பிட்டாங்க. பட்டினியா நபியர்கள்? பட்டினி, முழு ஊரும் பட்டினியா? முழு ஊரும் பஞ்சமா? ஈச்சந்தோட்டம் இல்லையா? எல்லாம் அழுகி வைத்தா? இல்லை சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடணும் என்ற ஒரு சிந்தனை ஒன்று இல்லை. சாப்பிடதான் வேணும், ஆனா சாப்பாடை தேடி சாப்பிடலையே அப்படின்னு ஒன்று கிடையாது. ஒரு நாள் தானே சாப்பிடல, 2 நாள் தானே சாப்பிடல. ஏன் மக்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும். இந்த மனுஷன் நரகம் வைத்திடக்கூடாது, அந்த கூட்ட நரகம் வைத்திடக்கூடாது, அந்த நாட்டு மக்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும். இங்கே ஜமாத் அனுப்பணும், அந்த ஜமாத் அனுப்பணும், இந்த மக்களுக்கு தீன சொல்லணும். ஏன் இல்லாட்டி நரக நெருப்புக்கு அவங்க இரையாயிருவாங்க, நெருப்புக்கு பேத்துருவாங்க. நான் வயிற்றுக்குள்ள இந்த சாப்பாட்டை பார்க்கிறேன், அவங்க நெருப்புக்கு பேத்துருவாங்க. இந்த கவலையினால நான் சாப்பிடணும் என்ற எண்ணம் கூட இருக்கல. ருசியா சாப்பிடுறது இல்லை, பசி போறது கூட சாப்பிடணும் எண்ணம் இருக்கல. இதே கவலைய போனா இலியாஸ் அதெல்லாம் சுமக்கிறாங்க. அங்க அதே சுன்னத் வருகிறது, சாப்பிடல. இலியாஸ் முதல்ல பெரிய கோடீஸ்வர குடும்பம், ஜமீன்தார்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார் தான் காணி பூமி சிலாக்கள் இருக்குதானே, 500 ஏக்கர் 1000 ஏக்கர் காணி சொல்லுவாங்க. எங்கள் அப்பாட வாப்பாக்கு 500 ஏக்கர் காணி இருந்த மக்கள் பேசுவாங்க. அது அந்த பேரப்பிள்ளைக்கு 50 ஏக்கர் இருக்குது. அப்படி பிரிஞ்சு அப்படி இருக்குன்னு சொல்லி, அப்படி அவங்களோட குடும்பம் பெரிய சொத்து செல்வம். எல்லாமே ஒன்று செலவழிச்சும் அடுத்து கவனிக்காமலும், கவனிக்க நேரம் இல்லாமலுக்கு, கவனிக்கிற சிந்தனை இல்லாமலுக்கு எல்லாம் அப்படியே போய் கடைசியில் ஒரு காலம் ஒரு நேரம் வந்தது, சாப்பிட்றது ஒன்றும் இல்லை. பட்டினியுடைய பகல், பட்டினுடைய இரவு, பட்டினுடைய மறுநாள் ஆரம்பிச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உழைப்பு சுமந்தார்களோ பட்டினியுடைய நாட்கள் ஏற்படுது. அதே உழைப்பு முன்னாடியா சிலமத்தில் அதே போக்கில் சுமக்கிறாங்க, பட்டினியை அனுபவிக்கிறார்கள், பட்டினியா இருந்தார்கள். அது ஒரு முறைப்பாட வரல. பட்டினியா இருக்கிறமே, இவ்வளவு சொத்தா இருந்தது, இந்த வேலையை சுமக்க போய் அதனை தரித்திரியமா முசீபத்தா எல்லாம் அடிபட்டு போய்த்தா. சில தப்லீகின் பேரில் என துனியா அப்படியே கலண்டு போறது, குறைஞ்சு போறது, வருமானம் குறைஞ்சு போறது, தொழில் குறைஞ்சு போறது. அதை ஒரு உழைப்பாக பார்த்தார்கள், இழப்பாக பார்க்கல. அவர் குர்பானியாக பார்த்தார்கள், அதில் இழப்பாக பார்க்கல. நாங்கள் பயப்படுகிறோம், வக்து கொடுத்தா தகாசாக்கு போனால் எங்களோட துணியா என்னவாகும், வருமானம் குறைஞ்சிருமோ, தொழில் அடிபடி பேத்துருமோ, கையில் காசு இல்லாமல் பேத்துருமோ, கூட செலவாயிருமோ, பட்டினி வந்துடுமோ. சொல்ல பட்டினி வரும். அந்த பட்டினி நபிக்கு வந்த பட்டினி, அது பாக்கியமான சாமான். அந்த பட்டினி இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வந்த பட்டினி கபூலியத்துக்குரிய வாசல். அதுக்கு அந்த விரண்டோடு இல்லை, அதுக்குள்ளாலதான் கபூலியத் இருக்குது, அதுக்குள்ளாதான் கபூலியத் இருக்குது. சரி, செல்வத்தால வாழலாம் என்பது மக்களுடைய நம்பிக்கை. தங்கம் கிடைச்சா வாழலாம் என்பது மக்களுடைய, தங்கம் சேர்க்கிறார், நம்ம தங்கம் சேர்க்கிறானே, 100 பவுண்ட் தங்கம் சேர்த்து வச்சுக்கிறார். என்னதுக்கு உதவும், பின்னால உதவும், தேவைப்படும் என்று. சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுல வாழ்க்கையின் தரையிலும் சிக்கலை தரையிலும் பிரச்சனை தரையிலும் அதாலேயே கவலைகள் வரவும் மேலும் எதிர குடும்பங்கள் அதாலேயே சீரழிஞ்சு போனாங்க.
ஒரு ஊரில் வாப்பா மௌத்தாயி சொத்து பிரிச்சாங்க. அந்த சொத்து பிரித்தது திருப்தியாக வரல. அந்த வீட்டு பிரச்சனை வீட்டிலிருந்து ரோட்டுக்கு போய், ரோட்டிலிருந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நீ கோர்ட்டுக்கு போனால் சட்டம் தானே, சட்டத்தில் முடிவு என்ன? யார் இப்போ பொறுப்பு? மனைவி. அவள் கோர்ட்டுக்கு வரணும், போகணும், போய்த்தான் ஆகணும். அப்படி போல இத்தாவில் இருக்கிறாவே, இத்தாவில் இருக்கிற ஜட்ஜி விளங்குறையா பிள்ளைகள் விளங்குறையா? பிள்ளைகள் விளங்கியிருந்தா அந்த வீட்டுக்குள்ளேருந்து ரோட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போக ஏன்னு விட்டாங்க வந்து விளங்கல. அப்போ தான் போனாவ என்ன சொல்லிக்கொண்டு போனா தெரியுமா? அவ சொல்லிட்டு போனா, அவருடைய கபருக்கு இடி விளட்டும், என்னுடைய இத்தாவும் நாசமா போயிட்டு என்ன செஞ்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சு போய் வந்த முசீபத்து இத்தா நாசமா போயிட்டுன்னு சொன்னான். அந்த மனைவி சொன்ன வார்த்தை அது. கபருக்கு இடி விளட்டு. யாருடைய கபரு? கணவன் கபரு. என்ன செஞ்சுட்டு போனார்? சொத்து சேர்த்தார், கோடி கோடியா சேர்த்தார். அவருடைய முசீபத்து துவா செய்யலவ. ஏன் சரி, கோடி கோடி மில்லியன் கணக்கில் காசு சேர்ந்ததுதான். அது வாழ்க்கை அதுக்கு இல்லை. அதுக்கு வாழ்க்கை எல்லாம் வச்சாதான் வாழ்க்கை வரும். அது வாழ்க்கை இல்லை, அதுக்குள்ள பிரச்சனை வந்தது. சரி, முழு உலகத்துக்கு சேர்ந்தாரா? அல்லாஹ் தஆலா கடைசி பாடம் ஒன்று படிப்பிப்பான். முழு உலகத்தை கடைசி பாடம் அதுதான். அது புற பாடம் இல்லை. என்ன பாடம் தெரியுமா? மக்கள்லாம் நினைக்கிறாங்களே தங்கம் இருந்தா வாழலாம் என்று. யகூதிகளுடைய அவர்களுடைய வாசகமே என்ன தெரியுமா? அவங்க நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்குரிய அந்த குறிக்கோள் அடைகிறதுக்கு, உலக சாதனைக்கு. அதில் ஒன்றுதான் தங்கமே பலம். தங்கமே பலம். எங்களுடைய சக்தி தங்கம் தான். உலகத்தின் தங்கத்தை எங்களுடைய கையில் வச்சுக்கொண்டா உலகத்தை ஆட்டி படைக்கலாம். அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது தங்கம் அவருடைய கையில். அல்லாஹ் தஆலா தங்கம் கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான் தெரியுமா? இப்ப தங்கம் போய் கடையில் எப்படி வாங்குறேன் நாம? யாராவது ஒரு 5 கிலோ தங்கம் எடுக்கலாமான்னு கேட்டா ஆளா பாப்பா, 5 கிலோ தங்கமா யாராவது கேட்பான். தங்கம் என்னதில் வாங்குற? தங்கம் வாங்கின ரிசீட் இருக்கிறானே, என்ன கிலோ போட்டியா கிராம் போட்டிருக்கா? கிராம்லாம் தங்கம் வாங்குவோம், தங்கம் கிராம்லாம் வாங்குவோம். கிலோவில் எங்க வாங்குறவன்? அல்ல கிலோவில் இல்ல, டொன்னுல இல்ல, அதுக்கு மேலால வெளியாக்குவான் தங்கத்தை. புறாத்து நதி வெட்டி அது வட்டி கொண்டு போகுது. இப்ப ஆய்வாளர் சொல்றாங்க, இன்னொரு 5 வருஷத்தால முற்றாக வட்டி விடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி. அது வற்றின உடனே தங்க மலைகள் வெளியாகும், தங்க பாலங்கள் வெளியாகும். அது ஆக்கள் கையில் எடுத்து போல கண்டெய்னரா ஏற்றிட்டு போகலாம், அப்படி வெளியாகும். அதை அடைவதற்கு முழு உலக சக்தியிலும் ஒன்று செய்வார்கள். 3 குரூப் நின்று சண்டை பிடிப்பாங்க. ஒவ்வொரு எப்படி சண்டை பிடிப்பாங்க? இது நாங்க தான் எடுப்போம், எங்களுக்கு தான் வரும். இவன் அடிக்க விரட்டினா நாங்க தான் எடுப்போம். அடுத்த நினைப்பான், இல்ல நாங்க தான் எடுப்போம், எங்கட சக்தி தான் கூட, இவன் அடிச்சு விரட்டுவோம் சொல்லி. 3வது குரூப் நினைப்பாங்க, இல்ல எங்கட பலம் தான் கூட, எங்கட சக்தி தான் கூட, இவன் அடிச்சு விரட்டுவோம். 3 பேரும் அதே ஃபிட்டான் என்று அடிப்பாங்க. அவங்க 1 கோடி பேர் 99 லட்சம் பேர் செத்து போவாங்க. அல்லாவுடைய கடைசி தண்டனை அதுதான். உலகத்தை அடிப்படைக்கிறீங்களே இருந்து கொண்டு எல்லாத்தையும் அடிப்படைக்கு அடிமையாக்கி, அரபிகள் எல்லாம் அடையனாக்கி அடிமையாக்கி ஆயுதத்தை காட்டி எல்லாம் எல்லாரும் ஒண்டி சேர்ப்பான். எப்படி இந்த கோழியெல்லாம் வளர்க்கணும்டா என்ன சரி, தீனியை போட்டு அப்படியே கிட்ட கிட்டவா கேடுக்கிறது. அரிசியை போட்டால் எல்லா கோழியும் வந்துடும். அப்படியே சேர்ந்து அந்த 10 கோழியில் 9 கோழி அறுத்தாச்சு. தீனியை போட்டு எல்லாம் ஓடி வந்துச்சு. அல்லா கொடுக்குற தீனி உங்களுக்கு ஆக விருப்பம் என்ன? தங்கம் தானே. ஒடியாங்க தங்கத்துக்கு எல்லாம் தங்கத்தை போடுவான், எல்லாரும் ஓடி வருவாங்க. 99 வீதமானவர்கள் சாகுவார்கள். அந்த மொமிங்களை பார்த்து சில சொன்னாங்க, அந்த தங்கத்தில் நீங்க தொட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அது வாழ தந்த தங்கம் இல்லை, சாக தந்த தங்கம். அது உங்களையெல்லாம் சாக வச்சிட தங்கம், வாழ வைக்கிற தங்கம் இல்லை. ஏன்? இது உலகத்துடைய நம்பிக்கை, தங்கத்தால வாழலாம் என்று அல்லாஹ் தஆலா கடைசியில் அந்த தங்கத்தாலே உங்களை வாழ வைக்கிறத சாக வைப்பான். அந்த நம்பிக்கையிலே அடிமையானவர்களுக்கு அதாலேயே அழிவு ஏற்படும். அல்லாஹ் கடைசி படம் படிப்பான். மோமிங்களுக்கு சொல்லியாச்சு, தங்கத்தில் வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ்க்கையை வச்சிருக்கிறார் சொல்லி. ஆனால் இலியாசிரமத்தில் அவங்க தாவத்தில் உழைப்பு ஆரம்பிச்சதுல 6 நம்பர் சொல்லி 1வது நம்பரில் சொன்ன உதாரணத்தை பாருங்களே. என்னைக்கு அது நுணுக்கமாக பார்க்குற உலமாக்கள் கேட்குறாங்க. மோனா இலியாசிரமத்தில் அவ கலிமாவுக்கு சொன்ன உதாரணம் இருக்குது. உலகத்தில் எந்த ஒரு இமாமும்
எந்த ஒரு தீனுடைய அமைப்பும் எந்த ஒரு தீனுடைய உழைப்பும் சொல்லாத ஒரு ஹிக்மத் எதில் இருக்குது. எங்களை தப்லீகில் வந்த முதலாவது 3 நாள் வந்த அப்பாவி மனுஷனும் ஒன்றும் தெரியாத இந்த ஓயல் மாணவனும் எழுத வாசிக்க தெரியாத சாதாரண மனுஷனும் வாய் பேசாத ஊமையும் எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? களிமா அல்லாவுக்கு முழு சக்தியும் இருக்குது. அதுக்கு உதாரணம் என்ன? சாப்பாடு பசிய தீக்காது, அல்லாஹ் பசியை தீக்கக்கூடியவன். எல்லாம் செய்பவன் அல்லாஹ். அல்லாஹ் என்னென்ன செய்வான்? எல்லாம் செய்பவன் அல்லாண்டா அல்லாஹ் செய்கிற வேலைகளை பட்டியல் போட்டு பார்த்தா என்னென்ன அல்லாஹ் செய்கிறது அப்படி போட்டு அந்த பட்டியல் அடங்காத வேலை என்ன வரும் சொல்ல? அப்படி ஒன்று இல்லை, எல்லாமே அடங்கும். அடக்கிறதுக்கு சொல்ற உதாரணம் ஒன்று தான். என்ன தெரியுமா? சாப்பாடு பசியை போக்காது, அல்லாஹ் போக்குவான். சாப்பாடுல பசி போறல்ல, அல்லாஹ் போக்குறது. நெருப்பு சுடாது, அல்லாஹ் சுட வைப்பான். இதெல்லாம் சொல்லி முடிக்கான, அந்த பாடம் படிச்சு முடிக்கானே, இந்த பாடத்தை அப்படியே கொண்டு போறோம். இப்ப அது சொல்லி இப்ப பெருசா அதுல ஒரு பிரயோசனம் பண்ண காணல. இப்ப என்ன, நெருப்பு சுடத்தான் செய்யுது, சாப்பாடு பசியை போக்கத்தான் செய்யுது. இது அப்படியே சொல்லி 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 இதை அப்படியே கொண்டு போகணும். இப்ப 100 வருஷமா சொல்லியாச்சு, இன்னும் சொல்லணும். சொல்லி 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 யதார்த்தமா சொல்லி சொல்லி அது உண்மைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு சுடல்ல, ஏன்? அல்லாஹ் சுட வைக்கல. அபு முஸ்லிம் கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நெருப்புக்குள்ள சுடல்ல, ஏன்? அல்லாஹ் சுட வைக்கல. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் சாப்பாடு இல்லை, ஆனா அப்படி இருந்தாங்க உயிரோட. அஸ்ஹாபுல் கஃப் 300 வருஷம் சாப்பிடல, ஆனா அவங்க எலும்போன தட்டு மாதிரி அப்படி விழுந்து 300 வருஷம் சாப்பிடலையே என்று விழுந்தாங்களா? அவங்க நினைச்சாங்க காலையில படுத்து மாலையில் எழுந்திருக்கிறேன்னு நினைச்சாங்க. வந்து 300 வருஷத்துக்கு பசி எங்க போயிடுச்சு? சாப்பாடு தேவையில்லை. இதுக்குரிய இந்த உதாரணத்துக்குரிய ஆதாரங்களா சொல்றோம். சாப்பாடு பசியை போக்குறல்ல, அப்படியே கொண்டு போய் எங்க தெரியுமா கொண்டு போகணும்? தஜ்ஜால் வந்து சொல்லுவான், சாப்பாடு அவன் கையில, வேணுமென்றா நான் ரப்பு என்று சொல்லுங்க, இல்லாட்டி யாருக்கும் சாப்பாடு இல்லை. முழு உலகத்துடைய அந்த பொருளாதார கண்ட்ரோல் அவன் கையில இருக்கும். இந்த யஹூதிகள் உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நாங்க நினைச்சாலும் செய்யலாது. இந்த நாட்டுடைய அரசாங்கம் நினைச்சாலும் சில விஷயங்கள் இந்த நாட்டிலே செய்யலாது. கண்ட்ரோல் அங்கே இருக்கு. வந்து எப்படி உலகத்தை கண்ட்ரோலையும் யஹூதிகள் தங்களுடைய கையில எடுக்கிறது ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, தஜ்ஜால் வந்து எடுத்துருவான். ஏனது சாப்பாடு யாரும் கொடுக்க வேணாது, எந்த நாட்டிலையும் சாப்பாடு கொடுக்க வேணாது. என்ன ரப்புன்னு சொன்னாக்களை மட்டும் தான் கொடுக்கணும். எப்படி வந்துடும்? இப்போது மோமிங்கள் சொல்லுவாங்க, நாங்க பல நூறு வருஷம் நாங்கள் மூதாதையர்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்த பாடம் தான் பசி போக்க சாப்பாடு தேவையில்லை என்பது. ஆகவே ஒன்றே சாப்பாடு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது யஹூதிய சாப்பாடு வானா, பசியை அல்லாஹ் போக்குவான். நாங்க செத்தாலும் இந்த சாப்பாடு தந்தாலும் எடுக்க மாட்டோம். நாங்க செத்து போனாலும் பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல, ஒன்றை சாப்பாடு தந்தாலும் வானாது, நீ வானான்னு சொல்லுவாங்க. எப்ப இந்த நிலைக்கு வருவார்களோ, உயிர் போன ரெடி, சாப்பாடு வானா, ஒன்றை சாப்பாடு வானாது. அது ஹராமான சாப்பாடு வானா, யஹூதிய கையில சாப்பாடு வானா, உயிர் சாப்பாடு அல்லாஹ் பசியை போக்குவான். என்றைக்கு இந்த உணர்வு வெளியாகுமோ, சுப்ஹானல்லாஹ்வுடன் அவருடைய சாப்பாடு முடிச்சிடும். தஸ்பீஹ் செய்வார்கள், வயிறு நிறைஞ்சிரும், சாப்பிட்ட மாதிரி ஆகிரும் தஸ்பீஹை கொண்டு. அசலா இல்லாட்டி நெருப்புல போடுவேன், நெருப்பு முன்னால பத்தி கொண்டிருக்கும். சொல்லுவாங்க, இது எங்களுக்கு புதுசல்ல, நாங்க பரம்பரையா சொல்லிட்டு வரோம், நெருப்பு சுடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த நெருப்புகளை இறங்கினாத்தான் சுடும். ஒற்றை நெருப்புக்கு எங்களுக்கு பயம் இல்லை, அது எரியாது, தூக்கி போடுவான், அந்த நெருப்பு எரிக்காது. நெருப்புல தூக்கி போடுவான், எரிக்காது. யாரை எரிக்காது? யார் இந்த பாடத்தை மனசுல சொல்லி சொல்லி சொல்லி, நாங்க இப்ப இல்ல நேத்தல்ல, எங்கட வாப்பாட வாப்பா, இந்த பரம்பரை நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே இருந்து சொல்லி வந்த பாடம் தான் நெருப்பு சுடாது, நெருப்பு சுடாது, நெருப்பு சுடுறதில்லை, அல்லாஹ் தான் சுட வைக்கிறது என்று இந்த தாவத்துடைய பயிற்சி போய் தஜ்ஜாலுக்கு முன்னால் நிற்போம். யார் நிற்போம்? நாங்க நிற்போமா? எங்களுடைய பிள்ளைகள் நிற்குமா? சொல்ல, பிள்ளைகள் நின்றாலே நிற்கும் தஜ்ஜாலுக்கு முன்னால. பிள்ளை எங்களை பிள்ளை பெரும்பாலும் தஜ்ஜாலுக்கு முன்னால் நிற்கக்கூடிய சூழல் தான் உலக நெருக்கமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், மக்களை நெருப்பு சுடாது, அல்லாஹ் சுட வைப்பான்.
சாப்பாட்டுக்கான ஈமான பறி கொடுக்க வேணாது, அல்லாஹ் பசியை போக்குவான். இதை ஆணித்தரமா பேசி பேசி எங்கட மனைவி எங்கட பிள்ளைக்கு சொல்லணும். இன்னைக்கு 10 வயசு இருக்கிற பிள்ளை தஜ்ஜாலுக்கு முன்னால் நிற்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால இந்த பிள்ளைகளுக்கு மண்டைய கழுவுற யஹூதியத்துடைய சிந்தனைய உலக முன்னேற்றம் என்று நெஞ்சாக ஊட்டிடக்கூடாது. அதுக்கு மாற்றமா ஈமானிய உணர்வை ஊட்ட வேண்டும். எனக்கு இந்த உழைப்பு போக வேண்டும். எதுக்கு ரெக்கார்டிங் பண்ணி போட்டுட்டு அதை கேட்டு அந்த ரெக்கார்டிங்குள்ள அடி போகாது. குர்பானி தாவத் தீனுடைய மாஹோல் இதை கொண்டு தான் நடக்கும். வந்து சில இதை எங்களை உள்ளத்தில் சுமக்க வேண்டும். இதை கல்புல சுமக்கிற ஒரு பாடம். இது சும்மா கொப்பியில் எழுதி வைக்கிற பாடம் இல்லை. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறோம். எது கொப்பியில் எழுதி வைக்கிற பாடம் இல்லை, கல்புல சுமக்கிற ஒரு பாரம் உண்டு. இந்த பாரம் சுமந்ததுதான் நபி அவர்கள் இரவையில அழுகையில கழித்தார்கள். கால்கள் வீங்கும் மன தொழுதார்கள். கால்கள் வெடிக்கும் வரையில அல்லா இடத்துல முறையிட்டு கொண்டிருந்தார்கள். மோனா இலியாஸ் ரஹ்மத்துல்லா அதே தன்மை இங்க வருகிறது. தூக்கம் போகுதில்லை. என்ன தூக்கம் வருவதில்லை சொல்லுவாங்க. பக்ரஹாக ஜுனூன் மே கியா கியா குச் தோ கரே खुदा समझ कोई. நான் பகலெல்லாம் ஒரு பைத்தியகாரன போல புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அல்லா அல்லாண்டு இந்த பேச்சு பைத்தியாரண்ட பேச்சு மாதிரி உலகம் பேசுகிறார் இல்லையே, உலக இன்றைய நவீன உலகத்துடைய முன்னேற்றம் பேசுகிறார் இல்லையே, உலகம் போற போக்கு பேசுகிறார் இல்லையே, மக்கள் எதுவெல்லாம் முன்னேற்றம் என்ற தலைப்பில் போட்டிருக்கிறாங்களோ அது ஒன்றும் பேசுகிறார் இல்லையே. ஏன் பேசுகிறார் இல்லை? உலக முன்னேற்றம் என்னென்னவெல்லாம் வருகிறதோ அவருடைய யதார்த்தம் ஏமாற்றம் தான். உலகத்தின் முன்னேற்றத்துடைய உண்மை வடிவம் ஏமாற்றம் தான். அது எப்படின்னா பலூனை போல. பலூன் ஊதுன பெரிசாது. பிள்ளைகள் சொல்லுது, வாப்பா என்ன ஊதுங்க என்ன ஊதுங்க, என்ன பெரிசாது, எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறாங்க. எந்த பலூன் பெரிய பலூன் பெரிய பலூன், எந்த பலூன் பெருசு எந்த பலூன் பெருசு இல்லை என்ன ஊதுல இல்லை என்ன ஊதுங்க என்ன ஊதுங்க ஊதுனா வெடிச்சு பதறி விடும். அது சொல்ல எந்த துனியா பெருசு, எந்த பணம் பெருசு, எந்த பதவி பெருசு, எந்த எந்த இது பெருசு, அப்படி பெருசு பெருசுடா இன்னும் பெருசாக்குவோம் இன்னும் பெருசாக்குவோம். இல்ல மக்களே அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க, நிப்பாட்டுங்க, பெருசாங்க தீன இல்ல இன்னும் பெருசாகி இன்னும் பெருசாகி வெட்டிக்கு சிதறை வந்து நீ அதுக்குள்ளே அட்டசிலா போவீங்க. வந்து எந்த துனியாவுக்குள்ள கண்ணியத்தை எதிர்பார்ப்பாங்களோ அதுதான் கேவலம். வந்து எந்த துனியாவுக்குள்ள பாதுகாப்பை எதிர்பார்ப்பாங்களோ அதுதான் ஆபத்து. வந்து எந்த துனியாவுக்கு அவங்களுடைய பிரபலியத்தை எதிர்பார்ப்பாங்களோ அதுதான் அவங்களுடைய சீரழிவு. வந்து சில களிமாவுடைய நம்பிக்கை இது ஒரு யதார்த்தமான விஷயம். நபிமார்கள் நம்மளோட உம்மத்தை கொடுக்கப்பட்ட அமானிதம். எது வெளி சூழல மக்களுக்கு விளங்காது. வந்து மக்கள்லாம் இதை ஒரு பழங்காலத்தை பேச்சு, அந்த காலத்து நபிமார்கள் பேசிட்டு போனாங்க, ஒளியாக்கள் பேசினாங்க. இந்த காலத்து சரி வருமா? இந்த காலத்து சரி வருமா என்ன யோசிக்கலாம். இந்த காலத்து என்ன சரி வரும்? இன்றைய டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுவோம். வந்து இன்னைக்கு உலகத்தில் முன்னேற்றத்தை பற்றி பேசுங்க. வந்து நாங்கள் உலக சமுதாயத்தில் போட்டி போட்டு முன்னேறி கொண்டு போகணும், சாதனையாளர்களாக மாறணும். ஈமான்ல மக்கள் சொல்லுவாங்க. அந்த கார்பனை பத்தி சொன்ன நேரத்தில் மக்கள்லாம் சொன்ன இன்னும் அடே அவன்தான் பாக்கியசாலி. போற பட்டாளத்து பாருங்க, அவனுடைய சொத்தை பாருங்க பாருங்க பாக்கியசாலின்னு சொன்னாங்க. வந்து பாருங்க எவ்வளவு பாக்கியசாலி, எப்படி படிக்கிறான், எப்படி பட்டம், எப்படி பதவி, எப்படி சொத்து, எப்படி உழைப்பு, எப்படி சம்பளம் தெரியுமா, எப்படி சம்பளம் அங்க எப்படி சம்பளம் அப்படி சொல்றாங்க. வந்து உலமாக சொன்னா மக்களே துனியாவுடைய அற்பமான இது ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் படல அவங்க என்ன ஏமாந்து பாருங்க. அவன் எப்படி எப்படி போறான், எப்படி கலகலப்பு, எப்படி பரபரப்பு. அல்லாஹ் ஒரு பாடம் படிப்பிச்சான். நபி சொன்ன பாடம், நல்லடியாக சொன்ன பாடம் விளங்கல. அல்லாஹ் பாடம் படிப்பிப்பான். அல்லாஹ் பாடம் படிப்பிப்பது ஒத்த படிப்பிப்பதான். அல்லாஹ் நபிமகள் அனுப்பி படிப்பிப்பான், நல்லடியாக அனுப்பி படிப்பிப்பான், ஏறாட்டி அல்லாஹ் டிரெக்டா படிப்பிப்பான். எப்படி படிப்பான் தெரியும்? அல்லாஹ்வே சொல்றான். நான் எப்படி தெரியுமா படிப்பேன்? எப்படி படிப்பேன்டா, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி சும்ம லா யதூன வலஹும் யதக்கரூன். நபிமார்கள் இரவு பகலா படிப்பிப்பாங்க. இன்னி தாவத்து கௌமி லைலன் வனஹாரா, இரவு பகல் மக்களுக்கு ஈமான படிப்பிக்க போனாங்க. நல்லடியார்கள் இரவுல கொஞ்ச நேரம், காலையில கொஞ்ச நேரம், இல்ல கதுவத்தின் ஃபிஷபில் அவர் ரோகத்தும், காலையில ஒரு கஸ்து மாலையில ஒரு கஸ்து, இரவு பகல் அந்த தரத்துல இல்ல, காலையில ஒரு கஸ்து மாலையில கஸ்து, தவீர் மஸ்ஜித் அப்படி படிப்பிப்பாங்க. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் படிப்பிக்க என்ன தெரியுமா? டிரெக்டா வருஷத்துல 2, காலையில மாலையில ஒரு நாளைக்கு 2 கஸ்து இல்ல, ஒரு வருஷத்துக்கு 2 படிப்பித்தல். என்ன பாடம் தெரியுமா?
உங்களுக்கு சோதனை இறக்குவேன், வாழ இயலாத உங்களுப்படியான ஒரு பயங்கரமான நிலையை ஏற்படுத்துவேன். என்னது தெரியுமா? ரிட்டர்ன் ஆகி வாங்க, நீங்க போற போக்கு ஏமாந்த போக்கு விட்டுப்பட்டு ரிட்டர்ன் ஆகி வாங்க. இங்கால பக்கம் உங்களுக்கு தௌபா செய்ய மாட்டீங்களா, இன்னும் உங்களுக்கு விளங்க மாட்டீங்களா கேட்கலாம். இன்னும் விளங்குது இல்லையா உங்களுக்கு? அப்ப 2வது சோதனை வரும். இதெல்லாம் படிப்பிப்பது அப்படி போய் தான் கடைசியாக அதெல்லாம் படிப்பிக்கிற பாடம் தங்கத்தை கொடுத்து படிப்பிக்கிறது. நீங்க வாழ்ற சாமான் தங்கமா இந்த அப்படி நீங்க வாழுங்க. பார்த்தா எல்லாரும் செத்து போனாங்க, நாசமா போனாங்க, செழிப்பாக இல்ல நாசமா போனார்கள். சரி, வாழ வைக்கிறது கலிமாவோட யக்கீன் மட்டும்தான். ரப்புடைய யக்கீனை படிப்பீங்க. ஸல்லல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த படிப்பிச்சான், ஆரம்பமா படிப்பிச்சான், ஆலமுல் அர்வாஹ்ல படிப்பிச்சான், ஒன்றுமில்லாத நிலையில படிப்பிச்சான். எதுவரை ஒன்றுமில்லண்டா எங்களுக்கு உடம்பு கூட இல்லை. எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டா முதலாவது உதவி எது? எங்கட கை, எங்கட கண், எங்கட வாய். முதலாவது எதை பாவிக்கிறோம்? முதலாவது எதை பாவிக்கிறோம்? எங்கட உடம்பு. அதே போலதான் ஏழாட்டி அடுத்தாக்கள உடம்பு. கொஞ்சம் வாங்கல, கொஞ்சம் ஹெல்ப்புக்கு. என்னது ஹெல்ப்புக்கு? எந்த உடம்பு போதாது, நீங்களும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்றோம். எந்த புத்தி போதாது, உங்களோட புத்தியை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன்னு சொல்றோம். அந்த எங்கிட்ட உடம்பு கூட இல்லாத நிலையில அல்லாஹ் தனிப்படுத்தி எங்கட ரூஹ மட்டும் வச்சு படிப்பிச்ச பாடம் தான் ரப்பு நான் தான், வேற யாருமே இல்லை. விளங்கிட்டா யாரெல்லாம் விளங்கிட்டுன்னு சொல்லணும். அப்ப சரி போங்க, நல்லா அனுப்பிட்டான். விளங்கிட்டு தானே? விளங்கிட்டு நீ மட்டும்தான் ரப்பு. ரப்புனா என்ன? எல்லாம் உன் கைவசமே. பீதிக்கல் ஹைர், என்னுடைய அனைத்து நலவுகளும் உன்னிடத்துல மட்டும்தான் இருக்கிறது, அது தவிர வேற எங்கேயும் எனக்கு நலவு கிடையாதுன்னு அல்ல சொன்ன. இது அங்கிருந்து எல்லாம் படிப்பிச்ச பாடம். சில எடுத்துட்டு வந்தாச்சு, அல்லது இதை நிரூபிச்சு காட்டும் உலகத்தில். பிறகெல்லாம் 2வது நாள் சந்திப்போம். எப்படி சந்திப்போம் தெரியுமா? அதே மாதிரி உடம்ப கலட்டி போட்டு ஒரு ரூஹு மட்டும்தான் போகும். நீ அப்படித்தான் அங்கிருந்து வந்த உடம்பு இல்லாம தான் நல்லாவோட பேசுறீங்க, ஆரம்ப பேச்சு. அப்ப நீங்க உடம்பு வேணா, ரூஹு மட்டும் வாங்க. அல்லாஹ்வை சந்திக்க போறதுல முதலாவது செக் பாயிண்ட் தான் கபரு. அங்க என்ன கேள்வினா, அப்படி போன மாதிரி வராரா என்ன முதல் கேள்வி. ரூஹு தனி ரூஹாக மட்டும் இருக்கிற அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொண்ட மனிதம் இருக்கிற, யா அல்லாஹ் நீதான் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எடுத்துட்டு போன இந்த ரூஹு. இப்ப இந்த ரூஹு மட்டும் உடம்பையும் கலட்டியாச்சு. இப்ப எங்கதா அப்படியே வாரீங்க, அது வேற மாதிரி வித்தியாசமா வாரையா? இல்ல, மண் ரப்புக்க, ரப்பு யார் சொல்லிட்டாரு, போன மாதிரியே வராரு. எல்லாம் சொல்றாங்க, சுவர்க்கத்தை பூஞ்சொலி ஆக்குங்க, கபரை விசாலமாக்குங்க. இல்ல தடுமாறுகிறார், ரப்பா தடுமாறு, லாதிரி லாதிரி, போன மாதிரி வரல. கபரு நெருக்கடியாக்கப்படும், அங்க தீச்சுவாலைகள் சூடாக்கப்படும், இப்ப பாம்புகள் சாட்டப்படும். அல்லாடைய சாபக்கேடு விடயமாக அந்த கபரு முதல் செக் பாயிண்டே ஆகிடும். எனவே சரி, வாழ்க்கையில் ஒரு அமானியத்தை எடுத்து வந்துட்டோம். அல்லாஹ்வை சந்திச்சு கொண்டு வந்தது, அல்லாஹ்வை மீண்டும் சந்திச்சுத்தான் ஆக வேண்டும். அந்த சத்தியத்தின் போது அந்த அமானியத்தை களங்கம் இல்லாமலுக்கு அப்படியே ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைப்பதற்குரிய பயிற்சி தான் தீனுடைய உழைப்பு. அந்த தீன உழைப்பு எந்த உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பு என்ற அந்த யக்கீனை சுத்தமாக கொண்டு வருது. கலப்பில்லாத ஈமான், அல்லாஹ் அல்லாஹ் என்ற தனித்துவமான இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் தாவத் கொடுத்து 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 சொல்லுவார்கள் இருந்து கொண்டு, அல்லாஹி அல்லாஹே பாக்கி சப் தோக்காஹே, அல்லாவே அல்லாதான், மிச்சமுள்ள எல்லாமே ஏமாற்றமே தான், எல்லாமே ஏமாற்றம் தான். பாவிங்க பாருங்க, ஏமாந்துடாதீங்க. ஏமாற்றம் இருக்குது, இந்த பணத்துக்குள்ள ஏமாற்றம் இருக்குது, ஏமாந்துடாம பாவிங்க. அதில் போகணும், தண்ணி ஊத்திரிக்கு வலிக்குது சொல்லுவோம், கொஞ்சம் கவனமா போங்கன்னு சொல்லுவோம். இப்போ கழுவி இருக்குது, மாபிள் இது கழுவி இருக்குது சொல்லுவோம், கவனமா போங்கன்னு சொல்லுவோம். கவனமா போங்க. ஃபத்தகு துனியா வத்தகு நிசா, அல்ல சொல்லுவோம் கவனமா போங்க. ஃபத்தகு துனியா, இந்த துனியாவுக்குள்ளான வரணும். இப்ப அவங்கள துனியாவுக்குள்ள அனுப்பி துனியாவுக்குள்ளால வரணும். இந்த வியாபாரத்துக்குள்ளால, தொழிலுக்குள்ளால, பணத்துக்குள்ளால, பதவிக்குள்ளால, பட்டத்துக்குள்ளால, இந்த பிரபலியத்துக்குள்ளால, பல சொத்து சோங்கள, இன்பத்துக்குள்ளால, துன்பத்துக்குள்ளால, எதுக்குள்ளால வரும்? அல்ல சொல்லலாம் ஃபத்தகு துனியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவனமா வாங்க, ஏன் சறுக்கி விழுந்துருவீங்க. வத்தகுனசா, ஆகப்பெரிய சறுக்கிறது பொம்பளைகளோட. எனவே பெண்கள் விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாகிங்க. சில பார்வையிலிருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்க்கை துணைவியாள பொம்பளையோட புலங்குறது வரையும், அந்நிய பொம்பளையின் பார்வையிலிருந்து தன்னை கண்ணை பாதுகாக்கத்திலிருந்து சொந்த மனைவியுடைய ஹக்கு நிறைவேற்றுவது வரையும் பெண்களுடைய தொடர்புல ரொம்ப கவனமா இருக்கு.
பெண்களை மட்டும் தனி எடுத்து சொன்னாங்க. ஏன் அதுல சரை விடுங்க, ஹராமான பொம்பளையில சரக்கி விழுகிறீங்க. அது மட்டும் இல்ல, ஹலாலான பொம்பளையும் சரக்கி விழுந்துருவீங்க. ரெண்டையும் கவனமா போங்க. சரி, கவனமா வாங்க. இந்த உலகத்தில் கண்மூடித்தனமா போக வேணாது, கவனமா வாங்க. என்ன கவனம்? நான் கொண்டு வருகின்றது சொத்து பாதுகாக்கப்படணும். மக்கள் கவனம் இல்லாம போறாங்க. ஏன்? ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட. 10 லட்சம் ரூபாய் காசை பக்கத்தில் வச்சு போட்டு போற மனிதன், 1 கோடி ரூபாய் செக்க பக்கத்தில் கொண்டு போற மனிதன் கவனமா போவான், பார்த்து பார்த்து போவான், கவனமா போவான். அங்கேயே புதுனம் பார்க்க மாட்டான். அவனை முழு பார்வை இங்கேதான் இருக்கும். அங்கேயே பார்க்கறதுக்கு நான் ஏன் அவர் கொண்டு போறார் சாபான், கவனமா போவார். யார கையில் ஒன்றுமில்லையோ, ஒன்றுமில்லை, என்ன இருக்குது பக்கத்தில் பேப்பர் ஒன்று, அது பஸ் டிக்கெட் இருக்குது, அது காலம் பேச்சு ஒன்றுமில்லை. அதில் அவர் இப்படி எல்லா புதுநத்தையும் பார்த்துட்டு போவார். அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு சரி, நான் புதுனம் பார்த்து கொண்டு போறோமே, என்னது ஒன்றுமே இல்லை. இல்லை தபிலிக்கிறீங்க, எங்கிற தபிலிக்கல ஒன்றுமே இல்லை, அது பெருசா ஒன்றுமே இல்லை. இருந்தாங்க இல்லாட்டிங்க இந்த வருஷம் சில்லா இல்லையே, அது இல்லா போயிட்டு இல்லா போனா என்ன, இருந்தா என்ன, பெருமதியான ஒரு சாமான் இல்லா போயிட்டுண்டா பதறுவார். இந்த வருஷம் சில்லா இல்லா போயிட்டு இந்த மாசம் 3 நாள் போகலையே. எப்போ 3 நாள் போனீங்க? 3 நாள் போனதுதான். அப்ப ஏன் கவலை இல்லை? எங்கிற 3 நாள் பெருமதி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதில் சும்மா போறான் வரான். பெருமதியான 3 நாள் என்றா அவர் பதறுவார். 4ஆம் கிழமையாவது போய்த்திரணுமே என்று பதறுவார். எங்களோட மஷூராவுக்கு போகலையே, இன்றைக்கு அவசரம் போய் அப்பையும் மிஸ் ஆயிட்டே. மஷூரா போகலையா? மஷூரா நாளைக்கு மஷூரா இருக்கிறானே, நேற்றை மரத்தில் மஷூரா இல்ல. எங்களோட மஷூரா பெருமதியானது. அதை உட்கார்ந்தா உள்ளத்துல கவலை கொண்டு வரும், அதை உட்கார்ந்தா உழைப்பு கொண்டு வரும், அதை உட்கார்ந்தா உம்மத்திலே பங்கிடப்படும். நான் மஷூராவுக்கு ஒரு கிழமையா போகவில்லை. எங்கட மஷூரா ஒன்றுமில்லை, ஒரு பெருமதி மீன் ஒன்றுமில்லை. ரோட்டில் நிற்கிற ஒன்று தான், மஷூரால் உட்கார்றது ஒன்று தான். சும்மா உட்கார்ந்து வீட்டு வரான். எங்களை தபிலீக் பெருமதி இல்லைண்டா அதனுடைய இழப்பு கவலை வராது. சில்லா போன கவலை வருவதில்லை, 3 சில்லா போகலையே கவலை வருவதில்லை, 2 மத்தியானம் கவலை வருவதில்லை, எங்கட கஸ்தி போன கவலை வருவதில்லை. எங்க கவலை வருவதில்லை? எங்கட கையில தபிலி கொண்டு கொத பார்த்தவில்லை, அவ்வளவு பெருமதி இல்லை. அதனால இருந்தாலும் சரி, இல்லா போனாலும் சரி, என்ன இல்லாட்டிங்க பெருமதி இல்லை. 2ஆம் கஸ்தி மிஸ் ஆயிட்டேன்னு கவலைப்படுகிறார். அவ்வளவு தக்பீர் தவறிவிட்டேன்னு கவலைப்படுகிறார். பெருமதியானது எங்களை தபிலீக் பெருமதிண்டா எங்களுக்கு அது மிஸ் ஆன கவலை உண்டாகும். மிஸ் ஆகிட்டே கவலை உண்டாகும். என்ன செய்யறது? அதுக்கான தௌபா செய்வோம். அப்ப அதுக்காக வேண்டி அடுத்த மாசம் எக்ஸ்ட்ரா 3 நாள் போவோம். ஏதாவது செய்வார். எல்லா கவலை இல்லை, கிடைச்சா போவோம், நினைச்சா போவோம்டா. நாங்கள் செய்யற தபிலீக் பெருமதி இல்லைன்றது எங்கள்கிட்டே இருக்கிற, அல்லாஹ்கிட்டையும் பெருமதி இல்லை. அதுக்காண்டி அல்லாஹ்வுடைய உதவி வராது. பெருமதி இல்லாத ஒன்றுக்கு என்னத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகுது? ஒரு மனிதர் சஹாபி போனார், அவருக்கு வக்து போவல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில போனார், வீட்டை போனார், தூக்கம் வரல, நீண்ட நேரம் தொழுதார், நீண்ட நேரம் அழுதார், துவா செஞ்சார். துவாவுடைய வாசகங்கள் முடிகிறது, அல்லாஹ் வாசகம் போட்டான். அல்லாஹ் போட்டான். அடியானே எனக்கிட்ட கேட்கறதுக்கு நானே சொல்லித்தாரேன். ஜிப்ரீல் வரல, அல்லாஹ் கல்புல போட்டார். அவர் துவா செஞ்சார். எப்படி தெரியுமா துவா செஞ்சார்? எந்த நபியுமே சொல்லிக் கொடுக்காத துவா, எந்த கிதாபியுமே வராத துவா, யாருக்குமே செல்லதாவது சொல்லிக் கொடுக்காத துவா. என்ன துவா? யா அல்லாஹ், என் மீது நீ ஜிஹாதை கடமையாக்கி இருக்கிறாய், ஆனா அதுக்கு செலவழிக்க என்ற கையில நீ பணம் தரல. எனக்கு உதவிக்கு நபிகிட்ட விட நீ கொடுக்கல, நபிகிட்ட விட ரசூலுல்லாஹ் இல்லை, எனக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. அதனால என் மீது உள்ள பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு யா அல்லாஹ், நீ மறுமையில இந்த ஊர்ல யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தால் அதுக்கு நீ பகரமாக மறுமையில் ஒரு சுவர்க்கம் தருவாயே. தன்னுடைய தொழுகை இபாதத்தை சொல்லலையே, அந்த கபூலான தானே சுவர்க்கம், அந்த கபூலியத்து விஷயம் தெரியாது, அதனால அதில் சுவர்க்கத்தை பத்தி பேசல. எங்களுக்கு உறுதியான சுவர்க்கம் எது தெரியுமா? எங்களுக்கு ஒருவன் ஏசித்திருந்தான் அபாண்டமாக, அந்த சுவர்க்கம் உறுதியானது. எங்களுக்கு ஒரு மனநோக வச்சுட்டு போறான், ஒரு குத்துக்கதை கதைக்கிட்டு அல்லது கிண்டலாகிட்டு என்னது பேசிட்டு போனான், அந்த சுவர்க்கம் சுவரானது, அது மிஸ் ஆகாது. எங்களுக்கு அடுத்தாக செஞ்ச அநியாயம் இருக்குது, அதுக்கு பகரமாக முடிவான சுவர்க்கம், அது எந்த சந்தேகம் இல்லை, உறுதியானது. யாரெல்லாம் அந்த சுவர்க்கத்தை ஏதோ ஒரு பாதையில செலவழித்து விட்டேன்னு சொன்னான். தனக்கிட்ட இல்லை, கடன் எடுக்க இல்லை, நபிகிட்டையும் இல்லை கடன் எடுக்க. கடன் எடுக்கிறார். எங்கேருந்து கடன் எடுக்கிறார்? சுவர்க்கத்திலிருந்து கடன் எடுத்து கொடுக்கிறார்.
என் பெருமதியானது அவருடைய உழைப்பு. அதனால போகாம இருக்க இயலாது, ஆத்தாமைக்கு இப்படி செஞ்சார்கள். சரி, எங்களை போன வருஷம் வக்து போகல, என்ன செஞ்சோம் அதுக்காக வேண்டி? அக்டோபர் என்ன செஞ்சோம் அதுக்காக வேண்டி? சவுதியிலிருந்து ஒரு ஆள் வக்து வந்திருந்தார், ஜமாத் அமீரா வந்திருந்தார். அந்த கெக்கரால் அந்த ஜமாத் ரெண்டுக்கு நானும் ஜும்மாவுக்கு போயிருந்தேன். அந்த ஜமாத்தை பார்த்தாலே அந்த அமீர் சாப் அந்த ஜமாத்தை வழி நடத்துகிற முறை அது வித்தியாசமாக இருந்தா. எல்லாரையும் தெரியும், சில்லா ஜமாத் சந்திக்கணும் தானே. ஆனால் அந்த ஜமாத் சில்ல ஜமாத் வித்தியாசமாக இருந்தது. அவதில் அரைவாசி பேர் அவரை ஏற்கனவே வேலை செஞ்ச சில்லா ஜமாத்தில் நக்கத்தா வெளியானாக்கள். அந்த ஆக்கள் அவரிடத்தில் நடந்து கொள்கிற முறை, அவருடைய நேரங்களை பாவிக்கிற முறை, அமல்களை ஈடுபடுற முறை வித்தியாசமாக இருந்தது. அது உள்ளத்தை ஈர்த்தெடுத்தது. வந்து அப்படி பேசினோம். அவர் சொன்னார், மூணிச்சில்லா அவருடைய சவுதியில் அவர் வேலை செய்கிற அக்கௌண்டன்ட் இருக்கும். அவர் அக்கௌண்டனுக்கு 3 கிலோ 4 மாதம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குமா? அதுக்காக வேண்டி அவர் எத்தனையோ நோன்பு பிடிச்சார். ஒரு மாதம் முழுக்கையோ ஒரு 2-3 கிழமையோ நோன்பு பிடிச்சார். நோன்பு பிடிச்சி லீவு கேட்டு லீவு கிடைச்சி. முனைச்சில்லா போகணும், முனைச்சில்லா போகாமல் இருக்கிறல்ல என்று உறுதி. அதை உண்மையே போக இயலாது, அவருக்கு லீவ் அடிக்க இயலாது. நோன்பு பிடிச்சி எத்தனையோ நோன்பு பிடிச்சி தான் மாஷால்லா வெளியாகி வந்தார். அதனால் அப்படி குர்பானி செஞ்சு வந்ததுனால அவருடைய சில்லா ஜமாத் ரோஹானியத்தான் இருந்துச்சு. நக்கத் ஜமாத் பிறகு எடுத்தார், அந்த ஜமாத்தை கொண்டு வந்து இங்கே வேலை செய்கிறார். அந்த வேலை ரோஹானியத்தான வேலையா இருக்குது. வந்து வேலை பெருமதி, அது மிஸ் ஆக போதே உள்ளது கவலை வருகிறது. அதுக்கு ஏதாவது செய்யறாங்க. அது நாங்கள் எத்தனை நோன்பு பிடிக்கிறோமா, எதாவது சதக்கா செஞ்சுக்கிறோமா, அல்லது எத்தனையாவது தொழுதிருக்கோமா, ஒரு 100 ரக்காத் தொழுதிருக்கோமா, ஒரு 10-20 நாள் அப்படி தஹஜ்ஜத்தில் அழுது மண்டாடி இருக்கிறோமா? அப்படியே இருந்தா மாஷா அல்லாஹ் எங்களோட தப்லீக் கொஞ்சம் பெருமதியாக இருக்கும். இல்லை நானும் பேரை கொடுத்தேன், ட்ரை பண்ணேன், கிடைக்கல, போகல, அப்படி சிம்பிளாகவே போய்த்துன்னு சொன்னால் நீங்கள் பெருமதி இல்லாத ஒரு தப்லீக்கை கொண்டு தருவீங்க. ஒரு லோக்கல் சாமான உண்டு என்ன, ஃபோன் ஒன்று இருக்குது, தண்ணிக்கு எவ்வளோ தான் அதோடய முடிஞ்சு சைனா சாமான். சில ஃபோன் இருக்குது, அது எத்தனை தரம் விழுந்தாலும் போகாது. இல்லை அது 2-3 லட்சத்துறை சாமான். லோக்கல் சாமான் விளங்குதானே என்னன்னு சொல்லி விழுந்ததுலே கதை முடிஞ்சு. எங்களை தப்லீக் என்ன சாமான்? லோக்கல் சாமானா? சும்மா ஒரு ஹாலாத் வந்து அடிபட்டு போயிடுச்சு, சில்ல அடிபட்டு போயிடுது, முனைச்சில் அடிபட்டு போயிடுது, குர்பானி அடிபட்டு போயிடுது. இல்லை அடிபடாது, உறுதியானது. வந்து மையத்தை வச்சு கொண்டு வாராந்த தடி நடக்குது. எப்படி நடத்திருப்பாங்க? நடத்தி தான் போனாங்க. வந்து என்ன நீர்குழம்புல ஏரியா பொறுப்பாரி மையத்து அவரை விட்டு அன்றைக்கி வாராத்தாடி மையத்தை வச்சுட்டு வாராத்தாடி பயன் செஞ்சுட்டு தான் மையத்தை தூக்குனாங்க. வந்து மையத்து விழுந்தாலும் முடிவெடுத்தாங்க, வாப்பாதான் மையத்து, வாராந்த தாடி மையத்தாக்க விட மாட்டோம் நடந்துச்சு. வந்து சொல்லுங்க, உழைப்பில் சாதனை செய்கிறார்கள், செஞ்சு விட்டு தான் போகிறாங்க. வந்து சாதனை செய்யாட்டி துரோகம் செய்கிறார்கள், துரோகம் செஞ்சு தான் வராங்க. 2ல் 1 தான். இந்த உழைப்பில் சாதனை செய்கிறாங்க, அவர்களால் மஹல்லா தூக்கப்படுகிறது, மக்கள் தூக்கப்படுகிறாங்க, ஏரியா செழிப்பாகுது, நாடு செழிப்பாகுது. அவங்கள வேறு ஒன்றுமே இல்லை, நபியுடைய கவலையும் நபியுடைய உழைப்பும், அவ்வளோதான். நபியுடைய கவலை உள்ளத்தில் இருக்குது, நபியுடைய உழைப்பு அப்படி செய்கிறாங்க. அல்லாவுடைய தொடர்பு மாஷா அல்லா, அவன் சாதனை செய்கிறாங்க. யாரு சாதனை செய்ய இல்லையோ அவர்களெல்லாம் தனக்கு உம்மத்துக்கும் துரோகம் செய்கிறாங்க. வந்து அதே சகோதரி, அதனால் அல்ல எங்களது உழைப்புக்கு புறக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். வந்து முழு ஊரிலையும் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களிடந்தும் வரக்கூடிய தௌஃபீக்க அந்த எண்ணத்தை மரக்கசில கூப்பிட்டு இந்த பேசுவாங்க. அப்படி சில மக்கள் வரல, என்னத்துக்கு போய் என்ன பேசுவாங்க கேட்பாங்க. என்னத்துக்கு நமக்கு இருக்கிற 1000 வேலைகள் இது என்ன வேலை? ஏன்னா அவங்களை தப்லீக் இருக்கு ஆവശ്யமா, லோக்கல் தப்லீக் அடிபட்டு பேச்சு இல்லை, நாங்கள் பெருமதியான தப்லீகை வச்சிருக்கிறோம் என்று எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ அந்த பெருமதியை பாதுகாக்க வேணும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் உறுதி கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அஸாயும் வைப்போம். அல்லாஹ் உயர்ந்த ஹிம்மத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துடைய வக்து இன்ஷா அல்லாஹ் மூணிச்சில்லா உலக நாடுகளை நோக்கி போவோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஒரு 3 மாதத்துக்கு இடையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பொறிஞ்ச மாதம் 4 மாதம் போகும் தான் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 3-4 மாதத்துக்கு இடையில் 5, 6, 7, 8 மாதத்துக்கு இடையில் இன்ஷா அல்லாஹ் 4 மாதம் பொறிஞ்ச மாத் போவோம். அப்படி எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாதம் பொறிஞ்ச மாத் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் போகிறாங்க மக்கள் போகிறாங்க, போய்கொண்டே இருக்கிறாங்க. அவனுடைய நீயத் உறுதி, அல்லாஹ்வுடைய தொடர்பு,
அல்லாஹ் அமைச்சு கொடுக்குறான். அல்லாஹ்வோட உதவி அடைகிற ஆமால்கள் இருக்குது. கை நீட்டணும் அல்லாஹ்வோட கேட்டு பழகணும், கெஞ்சி பழகணும், கேட்டு பழகணும், அடங்கி பழகணும், காட்டணும். அல்லாஹ் கிட்ட கை நீட்டி அடையலாம். மக்கள்கிட்ட கை நீட்டி கேவலப்பட தேவையில்லை. அங்க கை நீட்டி கேவலமாகிறது. எங்க கை நீட்டுமோ அங்க அடிமையாக வேணும். அல்லாஹ்வோட கை நீட்டணும், அல்லாஹ்க்கு அடிமை. அல்லாஹ் கண்ணியமான ரிஸ்க தருவான். மாஷா அல்லாஹ் அப்படி போகணும். இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்யுங்க, எந்த மாசம் போற, எவ்வளவு செலவுல போறேன். 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவுல போகலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். வந்து ஒரே அதிகம் ஒரு லேடிஸ் பார்த்து வந்தாங்க, 10 லட்சம் செலவுல வந்தாங்க, 5 சோடி வந்தாங்க. அப்ப ரூட் கேட்டு மஷூராக்கு வர சொல்லி, அப்ப ஷூரா ஜமாத் சொன்னாங்க, அவங்களோட 10 லட்சம் ரூபாய் ஜமாத் அவங்களுக்கு ரூட்டிற்கு தரலாம். ஆனா தக்காச ஒன்று வந்து ஒரு நாடு கேட்குறாங்க, எங்களுடைய ஸ்ரீலங்காவுடைய ஜமாத் லேடிஸ் ஜமாத்து கேட்குறாங்க. ஆனா அதுக்கு டபுள் தேவை. என்ன டபுள்? 20 லட்சம் ரூபா தேவை. அவனையும் ஒவ்வொரு ஆக்களும் உங்களோட 10 லட்சத்தை 20 லட்சம் வாங்கலாமா என்ன கேட்டான். அப்போ கொஞ்சம் அப்படி போங்கள போய் உட்கார்ந்து கொஞ்சம் மஷூரா பண்ணிடுவாங்க. ரெடின்னா போங்க, எல்லாரும் கூட 10 லட்சத்தில் போங்க சொன்னாங்க. அந்த ஜமாத் ஒருத்தர் எலும்பல்ல அப்படி இருந்தாங்க. அகல பார்த்தாங்க, சொன்னாங்க சரி அமைச்சா அப்படி சொன்னாங்க. 20 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபாயோட ஜமாத் மார்ஷாலா போனாங்க, வந்தாங்க. சில குர்பானி மக்கள் போய்கொண்டு தான் இருக்கிறாங்க, வந்து செலவழித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை கபூல் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. வந்து அதனால் எங்களுடைய சொத்துக்கள் அர்ப்பணம் செய்யப்படுற இடம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்களோட ஆயுள் அர்ப்பணிக்கப்படுற இடம் இதுதான். இந்த ஹயாத்து மௌத்தும் இங்கே தான், வேற எங்கேயும் இல்லை. இதுதான் பாக்கியத்துடைய இடம். சரி, தூரம் இல்லாடியும் பக்கத்து நாட்டுக்கு போறாங்க சொல்லுங்களேன். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதில் எங்கே போகிறதுக்குரிய நிலைமை இருக்கு, அதுக்கு மஷூரா தருவாங்க. ஏதாவது ஒன்று போகும். சில நேரங்களில் இந்தியா போகிறது லேஸ் ஆகுது, சில நேரங்களில் பாகிஸ்தான் போகிறது வழி திறக்குது, சில நேரங்களில் பங்களாதேஷ் வழி திறக்குது. நாட்டு நிலைமையிலுக்கு ஏற்ற மாதிரி இது ஏதோ எந்த வழி திறக்குதோ ஜமாத் போகுதோ அதில் போகும். ஒரு சின்ன செலவு தான் வரும். அப்படி எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த 3 மாதத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இந்தியா பக்கத்து நாடுக்கு போவோம். பக்கத்து நாட்டுக்கு போவோம். முடிச்சிடலாம், பக்கத்து நாட்டுக்கு போவோம். சொல்ல டெல்லிக்கு போகணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஜோடு நடக்குது, ஆல் இந்தியா ஜோடு நடக்குது. முழு இந்தியாவுடைய முழு கார்ட்டூன்களுடைய அந்த ஆக்களும் வருவாங்க, முழு ஏரியாவுடைய பொறுப்புதாரிகளும் மாறி மாறி வருவாங்க. அதே நேரத்தில் நாடுகளுக்கும் சொல்லப்படி எல்லா நாடும் வாங்கன்னு சொல்லி எங்களை செலவுலேருந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 7-8 பேர் போவாங்க. சில என்ன பேசப்படுவது, உலகத்துக்காக குசாரி என்ன, இந்தியாவோட வேலை எவ்வளவு வேகமாக நடக்குது, எதை கொஞ்சம் கேட்டுட்டு வரணும், பார்த்துட்டு வரணும். அங்கே போனால் தான் கிடைக்கும் அந்த செய்தி. வாட்ஸ்அப்பில் வந்து அது செத்து போன சாமான் வந்த மாதிரி அதெல்லாம் வராது, கிடைக்காது. வந்து செய்தி வந்து செய்தி அல்ல, இது பரிமாறுறது. நாங்கள் பரிமாற செய்தி அல்ல, வாட்ஸ்அப்புக்குள்ளால் அனுப்புறதுக்கு இது செய்தி அல்ல. சில இது குர்பானி, இது ஒரு முஜாஹதா, இது ரூஹானி தாக்கத். இது கல்புலேருந்து கல்புக்குத்தான், ஒரு சுஹபத்திலிருந்து ஒரு ஆளுக்குத்தான். அதை போய்த்தான் அடையணும். வந்து அப்படி போங்க இன்ஷா அல்லாஹ், அப்படி செய்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அவனுடைய காலத்தை முடிவு செய்யுங்க. 4 மாதம் அல்லது 2 மாதம் எப்போ போகிறது முடிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பேரும் போராக்கள் இல்லை, ஜமாத் தயாரிக்கிறார்கள். இவங்க ஒவ்வொரு மஹல்லாவிலையும் ஒவ்வொரு ஹல்காவிலையும் ஜமாத்து தயாரிக்கிட்டு போகணும். ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறோம் 10 ஒன்று கூட இல்லை. இந்த வந்திருக்கிறார்கள் பெரிய பெரிய மக்கள் இருக்கிறாங்க வெளியில். சிலாக்கள் தங்கடங்கள் வந்திருக்க மாட்டாங்க, சிலாக்கள் ஊரில் இல்லை வந்திருக்க மாட்டாங்க, சிலாக்கள் பக்தியிலே இருப்பாங்க, அப்படி இருக்கும். அதனால வக்து போக வேண்டிய நியத்தை வைக்க வேண்டிய ஆட்கள் இருக்கிறாங்க வெளியில். அதனால இவங்க பொருட்படுத்தி ஜமாத்தை தயாரிக்கணும், உழைப்பு செய்யணும். அது சரி சொல்லுங்களேன். 3 மாதத்துக்கு இல்லை, பைதல் ஜமாத் போகண்டாங்க இன்ஷா அல்லாஹ். 25ஆம் தேதி பைதல் ஜமாத் ஒன்று, அந்த ஜமாத் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 25ஆம் தேதி போகிற ஜமாத் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரே அதிகம் இன்ஷா அல்லாஹ். ஒரு பைதல் ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில் கால்நடையாக போகிறது. அல்லாஹ் சொல்றான், எம்சிபிஹி ஃபின்னாஸ், மக்கள் மத்தியில் கால்நடையாக செல்வார்கள். கால்நடையாக சென்று உழைப்பு செய்கிறதும் ஈமானுடைய அடையாளம் இருக்கிறோம். மையத்தை உயிர்ப்பித்தோம்,
எந்த மையத்து? கபருடைய மையத்து இல்ல, கல்புடைய மையத்து. செத்து போன கல்புக்கு ஈமான கொடுத்து உயிர்ப்பித்தோம். வஜால்னாலஹு நூரன், அதில் நூரை ஏற்படுத்தினோம். எம்ஷி பிஹி ஃபின்னாஸ், அவன் மக்கத் மத்தியில் நடையாக போகிறார். தாய்ஃபில் நபி சொன்னாங்க, கால்நடையா போனார்கள். அந்த கால்நடை ராகத்த நடையில காலை தூக்கக்கிலே ஒரு கல்லு வந்து விடும். அந்த காலை வச்சக்கிலே அடுத்த கண்டு விழு வந்து கல்லறிகள் வந்து இரத்தம் சொட்ட சொட்ட கால்நடையாக நபி சொல்லுவாங்க தாய்ஃபில உழைப்பு செய்தார்கள். எங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். யாருமே அடிக்கிறதில்ல, ஏசுறதில்ல, விரட்டுறதில்ல, கூப்பிடுறதில்ல. அந்நியர்கள் மத்தியில் போகலே அவங்க வரவேற்கிறாங்க. வந்து பன்சாலையில பைதல் ஜமாத்தை வரவேற்று அனுப்புறாங்க. வந்து இங்கே பைதல் ராகத்தான பைதல் யாரும் சில பேர் அது போக இன்ஷால்லா கொஞ்சம் இது 25ஆம் தேதி போற ஜமாத் கொஞ்சம் பிந்தி 2-3 மாசத்துக்குள்ள போறாங்க இன்ஷால்லா. பைதல் ஜமாத் 2-3 மாசத்துக்குள்ள போறாங்க. 2-3 மாசத்துக்குள்ள பைதல் ஜமாத் 4 மாசம் போறாங்க. ஏழுமல் இன்ஷால்லா. வேற யார் என்ன தயாராக இன்ஷால்லா. சாபிகூன் சாபிகூன் உலகில் போட்டி போட்டு கொண்டு போறாக்கள். அவங்க தான் முந்துறாக்கள். உழைப்புல போட்டி இருக்குது, போட்டி போட்டு கொண்டு போகணும். அடிப்பாங்க இன்ஷால்லா. இந்த வருஷ பக்தி மூணிச்சில்லாதான் ஏதோ அடிப்படையில் எந்த இதுலையோ அல்லது வேற தனியாக மூணிச்சில்லாவோ இன்ஷால்லா போவோம். அப்படி இந்த 3 மாசத்துக்கு இடையில மூணிச்சில்லா போறாங்க இன்ஷால்லா. இந்த 2-3 மாசத்துக்கு இடையில இன்ஷால்லா மூணிச்சில்லா போவோம். அப்படி தயார் மூணிச்சில்லா தான் பக்தி இன்ஷால்லா. வேற யாரும் இன்ஷால்லா. இந்த வருஷ பக்தி மூணிச்சில்லா தான், அதில் முன்னுக்கு போறாக்கள். இந்த 2-3 மாசத்துக்கு இடையில மூணிச்சில்லா போக மாட்டார்கள். இவங்க மூணிச்சில்லா போறாக்கள் இல்லை, மூணிச்சில்லா ஜமாத்தை தயாரிக்கிறார்கள். ஒவ்வொரு ஜமாத்து தயாரிக்கிட்டு போகணும். ஜமாத்து தயாரிக்கிட்டு போனா போன இடங்களில் ஜமாத்து தயாரிக்கலாம். சும்மா போறாக்கள் போற ஏரியாவில் சும்மா இருந்துட்டு போறாங்க. சில ஜமாத்து ஒரு தானே சும்மா இருந்துட்டு போறாங்க. சில ஜமாத்துகள் உழைப்பு செஞ்சு ஜமாத்தை எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்க உழைப்பு செஞ்சுட்டு வந்தாக்கள். ஏரியாவில் உழைப்பு செஞ்சுட்டு வாராக்கள் போற ஏரியாவில் உழைப்பு செய்வாங்க. போங்க அப்படி இன்ஷால்லா. இவங்க இன்ஷால்லா மூணிச்சில்லா இந்த வருஷ வக்தில் போறாங்க. ஆக குறைஞ்சது இன்ஷால்லா அந்த பெண்ணாளைக்கு முன்னால நவம்பர் பெண்ணாளைக்கு முன்னால சில்லா போறேன்னா கெலுமுங்க இன்ஷால்லா. நவம்பர் பெண்ணாளைக்கு முன்னால இன்ஷால்லா சில்லா போவோம். அப்படியா நான் கெலுமுங்க இன்ஷால்லா. பெண்ணாளைக்கு முன்னால நவம்பர் பெண்ணாளோட பாதையில் பெண்ணாளைக்கு முதல் சில்லா போறாங்க. வேற யாரு தயாராங்க இன்ஷால்லா. ஒன்று பெண்ணால் அல்லாட பாதையில் வரட்டும். குர்பானி குர்பானி பெண்ணால் அல்லாட பாதையில் குர்பானி ஆகுவோம். ஹஜி பெண்ணால் ஹஜி பெண்ணால் முடிஞ்சு போறாங்க தான். சொல்லுங்க, பெண்ணால் முடிஞ்ச உடனே போறாங்க இன்ஷால்லா. ஹஜி பெண்ணால் முடிஞ்ச உடனே போறாங்க. பெண்ணால் முடிஞ்ச உடனே போறாங்க இன்ஷால்லா. பெண்ணால் முடிஞ்சு 2-3 நாளையில போவோம். அப்படியான கேளுங்க இன்ஷால்லா. என்ன எழுமோ இன்ஷால்லா. இதெல்லாம் முடியுது இருக்கிறார்கள் இன்ஷால்லா. இதோட பேத்துக் கொள்றோம். பின்னால் முடிஞ்ச உடனே இன்ஷால்லா சில்லா போறாங்க. ஒரு 4 மாசத்துக்கு பிறகு போறாங்க. ஏதோ வக்து இன்ஷால்லா 4 மாசத்துக்கு பின்னால் போறாங்க. 4 மாசத்துக்கு பின்னால் இன்ஷால்லா 3 சில்லா பெரிய வக்து இன்ஷால்லா இந்த வருஷம் வக்து போறது தான். அப்படியே அரைக்கும் இன்ஷால்லா. நவம்பர்ல 7 மாணவர்களை ஜமாத் இருக்குது. அந்த ஜமாத்தை இன்ஷால்லா கொண்டு போவோம். ஜமாத் மாணவர்கள் ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு பேர் ரெடி ஆகணும் இன்ஷால்லா. நவம்பரில் போகிற ஜமாத் மாணவர் ஜமாத்தை கூட்டி போவோம். அப்படியே இருக்கிறீங்க என்ன மாணவ ஜமாத்து நவம்பர் அல்லது சிலாக்களுக்கு டிசம்பர்லாம் லீவு அப்படி இப்படி இருக்குது. டிசம்பரில் ஓயல் மாணவ ஜமாத் இருக்குது இன்ஷால்லா. அந்த ஜமாத்தை கூட்டி போகலாம் கேளுங்க இன்ஷால்லா. நவம்பர் டிசம்பர் ஓயல் 7 மாணவருடைய ஜமாத் இருக்கு. அந்த ஜமாத்தை இன்ஷால்லா நாங்கள் இன்ஷால்லா கூட்டி போவோம். அப்படியே இருக்கோம் இன்ஷால்லா. அந்த ஜமாத்துக்கு உதவியாக போவோம். சிலாக்கள் பக்து முடிக்கிறீப்பீங்க. சிலாக்கள் சில மஷூராக்கள் இருக்கும் இன்ஷால்லா. மகிழ்ச்சி ஒன்று செய்யுங்க இன்ஷால்லா. ஏன்னா மாறி விழுந்த பல விஷயங்கள் பேசப்பட்டது. மகிழ்ச்சி செய்யும் இன்ஷால்லா. பேசி முடிக்கிட்டு போகிற ஒன்று இல்லை, எழுதி பதிஞ்சிட்டு போகிற ஒன்று இல்லை. எது கபூல் ஆகணும், வந்து எல்லா இடத்துல கபூல் ஆகணும். நாம் ஒன்று கூட்டினோம், பேசினோம், கலைச்சோம், மஷூராக்கள் பண்ணோம், சில முடிவுகள் எடுத்தோம். சரி, எல்லா இடத்துல கபூல் ஆகாத வரையில்
இந்த நாள் அப்படியே சும்மா மறந்து வைத்திரும். இந்த நாள் கபூலியத்துக்குரிய நாளாக இருக்கணும். இந்த நிகழ்வு அல்லாததில் கபூலாகணும். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆக்கணும் அல்லா இடத்துல இன்றைய காகுசாரியை சொல்லி அல்லா மன்றாடும். யா அல்லாஹ், இன்னைக்கு மாரிபிலிருந்து இந்த 9 மணி வரையும் இந்த இடத்துல ஒன்று கூடி என்னென்ன விஷயங்களை பேசினோம், கேட்டோம், முடிவெடுத்தோம். ஆனால் எங்களாட முடியாது. அதில் ஒன்று உதவி தான் தேவை. எல்லாம் முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன்? வாகனத்தில் இறங்குறோம். என்ன சொல்லி இறங்குறோம்? ரப்பி அன்சில், நீ யாரெல்லாம் இறக்குவாயாக. ஏன் ஆப்ரேஷன் செஞ்சு வர மனுஷன் அவர் இறக்குறது பைபாஸ் பண்ணப்பட்டாளா? சொல்ல ஒரு சாம்பியனாக இருந்தாலும், ஒரு பயல்வானாக இருந்தாலும் அவர் அந்த துவா தான் ஓதணும். ஏன்? எங்களுக்கு சக்தி மீது நம்பிக்கை இல்லை. கால் வச்சு சரகி எத்தனை பேர் விழுந்துட்டு கிடக்கிறாங்க. அவங்க மரத்திலிருந்து விழல, வீட்டில் படியிலிருந்து விழுந்தது தான். படியிலிருந்து விழுந்தது கிடைக்கிறார். அதனால வாகனத்திலிருந்து ஒரு படி தான். ரப்பி அன்சில், நீ யாரெல்லாம் எங்களை இறக்கிறி யாரெல்லான்னு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? எங்களால் ஒன்றுமே இயலாது, யாரை நீ செய்யக்கூடியவன். அதனால இந்த மஷூராவை, இந்த முதாக்கராவை, இந்த முடிவுகளை அல்லாஹ் கபூல் செய்யணும். ஒவ்வொரு ஆக்களும் எல்லா இடத்துல மன்றாடணும். ஏல நான் பேர் கொடுத்துக்கிறேன், எல்லாம் நீயத்து வச்சிருக்கிறேன், எல்லாம் நீ கபூல் செஞ்சா தான் போகலாம், இல்லாட்டி போக இயலாது. தஹஜ்ஜத்தில் எவ்வளவு வேலும் அவ்வளோ தொழுது துவா செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு மன்றாடுவோம். அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகணும். சில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ இஸ்திக்பார் செய்யணும். இஸ்திக்பார் எங்களுடைய அன்றாட பழக்கமாக எடுத்துக்கொள்ளணும். பாவங்கள் சிறுசோ பெருசோ முற்றாக தவிந்து கொள்ளணும். எல்லா முசீபத்துகளும் பாவத்துடைய முசீபத்து தான். சுலைமான் மௌலானா டில்லி மர்கஸுடைய நீண்ட காலம் இருந்த ஹஸரத்துடைய ஹாதிமா இருந்தாங்க. எஹ்ராமுடைய மௌத்தா போனார். அவர் அவ்வளோ பாக்கியம் கிடைச்சி. அவருக்கு பயான் பொறுப்புகள் வரல. ஆனால் அவர் எல்லாரையும் கூட பயான் செய்வார். ஏன்னா மஜ்மா ஜோட் ஒவ்வொரு பெரியாரும் வருவதற்கு முன்னால் ஒரு 10-15 நிமிஷம் பேசி ஒரு நாளைக்கு எப்படியும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிடுவார். அவர் சொன்னார், அவருடைய ஒரு பேச்சில் சொல்லப்பட்ட விஷயம்தான், சில பாவங்கள் இருக்குது, அது நாங்கள் பாவம் என்று பெருசாக பாரமாக எடுக்கிறல்ல, அது அப்படியே மஹ்ரூமியத்தை கொண்டு வந்துடும், பாக்கியங்கட்ட மனுஷனாக மாற்றிடும். அந்த பாவத்தை பாரமாக எடுக்கிறல்ல, ஹராமான பார்வை, அது பார்த்து பார்த்து கணக்கெல்லாம் பேசி ஹராம என்ற சிந்தனை இல்லை, இது உங்களுக்கு மஹ்ரூமியத்தை உண்டாக்கிவிடும். சில பேச்சில் உள்ள ஹராம், சும்மா பாக்கி வந்தது பேசுறது, அவரை குறைய பேசுறது, இவரை குறைய பேசுறது, அவனை பற்றி பேசுறது, இவரை பற்றி பேசுறது, பேச பழக்கமாகிவிட்டது. மற்றாக்களை குறை பேசுறது, அது உங்களுக்கு மஹ்ரூமியத்தை கொண்டு வந்து பாக்கியங்களை பறிச்சு கொண்டு வைத்திடும். நீங்க திட்டமிடுவீங்க, நடக்காது. ஏன்? கண்ணுடைய முசீபத் இருக்குது, அந்த வாயுடைய முசீபத் இருக்குது, இந்த காதால கேட்கிற கேள்விகள், சில இப்படி எங்களை வாழ்க்கையை பத்தினித்தனத்துக்கு கொண்டு வரணும். இந்த பாவங்கள் எங்களை முற்றாகங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அதனால இஸ்திக்பார் செய்யணும். உறுப்புகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த பரிசுத்தமான வேலையை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவான். அதனால இன்ஷாஅல்லாஹ் அந்த அடிப்படையில் வீட்டில் மாஹோலை வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வீடு ஒத்து வரணும். வீடு முட்டிட்டு நின்றா எங்களை எல்லாம் சரி, வீட்டு மட்டும் சரியாகல. யாரும் வந்து சரியாக்குற? கடை யாரும் பொறுப்பெடுக்கலாம், கடனை யாரும் பொறுப்பெடுக்கலாம், வீட்டை யாரும் பொறுப்பெடுக்கிற? ஒருத்தரும் பொறுப்பெடுக்கலாது. வீடு முட்டாமல் ஒட்டு வரணும், வீட்டுடைய மாஹோல் உண்டாக்கணும். அதனால என்னவெல்லாம் மஸ்ஜிதில் கேட்டோமோ வீட்டுக்கு கொண்டு போகணும். டெல்லியில் பெரியார் சொல்றதான், மஸ்ஜிதுக்கு பாத்தோங்கோ கர்லே ஜாவோ, மஸ்ஜிதுக்கு பாத்தோங்கோ கர்லே ஜாவோ. நீங்க மஸ்ஜிதிலே பேச்சுக்களை வீட்டை கொண்டு வாங்க. எப்படி பஸாருடைய சாமான் வீட்டுக்கு கொண்டு போறோமோ, பழத்தை கொண்டு போறோம், சாமான கொண்டு போறோம், உடுப்பு கொண்டு போறோம், பஸார்ல புதுசா கண்டோம் வாங்கிட்டு வீட்டை கொண்டு போறோம். சில பஸாருக்கு புதிய புதிய நிலைநிலை சாமான் கண்டது வீட்டுக்கு தேவை, இது வைஃபுக்கு விருப்பம், பிள்ளைக்கு விருப்பம், பாப்பாக்கு விருப்பம், வாங்கி போறீங்களோ, சில மஸ்ஜிதுடைய பேச்சுக்களை வீட்டை கொண்டு போங்க சொன்னாங்க. அப்படி கொண்டு போக இல்லைண்டா ஷரியத்துடைய விரோதம் உங்களுடைய மகளில் இருந்து வெளியாகும். நீங்க பக்கா தாயி தான், நீங்க பத்தினித்தனம் உள்ள மனுஷன் தான், சுன்னத்தில் பேணுதல் தான். ஷரியத்துடைய விரோதம் உங்களுடைய மகளுடைய திருமணத்தில் உங்களுடைய தீன் முழுக்க பறிகொடுக்க வேண்டி ஏற்படும். உடைய மானத்தை இழக்க வேண்டி ஏற்படும் மகளுடைய திருமணத்தின் போது. ஏன்? நீங்க மஸ்ஜிதுடைய பேச்சுக்கள் மகளுக்கு கொண்டு கொடுக்கல, அவ வேறொரு ஸ்டைலில் வாழ்ந்துட்டா. அதனால அந்த திருமணத்துடைய நாள் உங்களுடைய கேவலத்துடைய நாளாக மாற்றப்படும். இது அல்லாஹ் தஆலா தண்டனை. என்ன தெரியுமா? ஊர் முழுக்க தீன் சொல்லி வீட்டுக்குள்ள சொல்லலையே, அந்த முசீபத் தான் நீ அனுபவின்னு சொல்லப்படும். அதனால ஊர் முழுக்க தீனை சொல்வதற்கு முன்னால வீட்டுக்குள்ள தீனை சொல்லணும். மனைவியுடைய உணர்வு தீனுடைய உணர்வா மாறணும். எங்களுடைய பிள்ளைகள் பிஞ்சி உள்ளத்தில் இருந்து இதை வித்திடணும்.
ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட தர்த்தீபுகளை அமல் செய்வோம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அமல்